ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ் கிடையாது, சைனீஸ் அனிமி சீரிஸான ஸ்பேர் மீ கிரேட் லார்ட் சீசன் 1 வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பார்த்த சைனீஸ் அனிமேலேயே ரொம்பவே சூப்பராக இருந்த அனிமே அப்படின்னா அது இந்த ஸ்பேர் மீ கிரேட் லார்ட் தான். ஸோ அதை உங்களுக்கோ போட்டு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த அனிமேவை செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு லேடி வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்களை யாரும் துரத்தி வந்துட்டு இருக்குன்னு தெரியுது. பிளாக் கலர் கோட் சூட் போட்ட ஆளுங்க அவங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ யாருங்க நீங்க மழை பெய்யுற நேரத்தில் இப்படி குழந்தை வேற வச்சிட்டு இருக்கீங்க? சரி வேணா உள்ள வாங்க, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடவும், இந்த குழந்தைய கொஞ்சம் வச்சிருக்கீங்களா, நான் இவனுக்கு போய் மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன், நான் வர வரைக்கும் மட்டும் இவனை பாத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். அவளும் சரி ஓகேன்னு சொல்றா. இந்த பேபியோட கழுத்துல வந்துட்டு ஏதோ நட்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதாவா பார்த்துட்டு அந்த குழந்தையோட அம்மாவை பார்த்தா திடீர்னு காணாம போயிருந்தா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு இப்ப காட்டாம டைரக்டா 18 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்துட்டு ஒருத்தர் கேண்டி வித்துட்டு இருக்காரு. அண்ணா எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவோம். காலேஜ் ஃபீஸ் கட்டணும், உனக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், இதுக்கெல்லாம் காசு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ளீஸ் 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 வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன ஐஸ் வச்சாலும் நடக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். வரும்போது வருத்தப்படுறா. சரி நம்ம ஹீரோவும் வாங்கி கொடுக்குறான். ஒரு கேண்டி 50 ரூபான்னு சொல்லுவோம். 50 ரூபாயா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோக்கு காசு கொடுக்கறதுல விருப்பமே இல்லை. பட் கடைக்கார புரிஞ்சுக்கிட்டு சரி கேண்டியை கொடுத்துருந்தாரு. நான் உனக்கு இதுல 2 தரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு 1 போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சில பேர் மேஜிக் பவர் அவேக்னிக் பண்ணிட்டாங்களாம். 2000 கிலோவெல்லாம் ஒருத்தர் தூக்கிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மேஜிக் ஷோவை பாக்கிறதுக்காக போறான். பட் நம்ம ஹீரோவால அதை பார்க்க முடியல. உன் தோல்ல என்ன தூக்கி வச்சுக்கோ அப்படின்னு சிஸ்டர் சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோவும் தூக்கி வச்சுக்கிறான். ஒருத்தன் ஃபயரை வச்சு வித்து காட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவால அவ்வளவு ரொம்ப நேரத்துக்கு தூக்க முடியல, கீழே விட்டுருதான். சரி இந்த உன்னோட ஒரு கேண்டி அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் இருக்கிறத கொடுக்கவும் நம்ம ஹீரோ சாப்பிட்டு இப்போ அவளை முன்னாடி கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ முன்னாடி அவன் ஃபயரை உதவும். நம்ம ஹீரோக்கு எல்லாருமே அசையாத மாதிரி தெரியுது. அண்ட் அவன் கண்ணுக்குள்ள ஒரு ஸ்பாட் இருக்கிறது தெரியுது. நம்ம ஹீரோ செயின் மாதிரி போட்டுருக்குது, அப்படியே ஜொலிச்சிருது. இது எல்லாமே நம்ம ஹீரோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, மத்த யாருக்கும் தெரியல. நம்ம ஹீரோ அதை கண்டுக்கிடாம அவன் பாட்ட மேஜிக் ஷோவை பார்க்க ஆரம்பிக்கிறான். இவன் எப்படி ஃபயரை கண்ட்ரோல் பண்றான்? ஒருவேளை இவன் மேஜிக் அவேக்னிங் பண்ணிருப்பானோ? அப்படி இல்லைன்னா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சயின்ஸ் மேஜிக் ட்ரிக் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த மேஜிக் பண்ணிட்டு இருக்கான் வந்துட்டு ஃபயரை வச்சு கடைசியா ஃபயர் ஒர்க் மாதிரி பண்ணி அவனோட ஷோவை முடிக்கிறான். ஷோ முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பட் நம்ம ஹீரோவும் அவன் தங்கச்சியும் இந்த ஃபயர் ஒர்க் எப்படி பண்ணிருப்பாங்கன்னு பார்க்கணும்னு ஆசை. நம்ம ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் பார்க்கலாமா, அவரோட ட்ரிக் என்னன்னு தெரியும் அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்லுவோம். ஆமா அதுவும் கரெக்ட் தான், சரிவா போய் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சீக்கிரட்டா பின்னாடி போறாங்க. பார்த்தா பிளாக் கலர் கோட் சூட் போட்டுருக்கவங்க இந்த மேஜிக் பண்ணிட்டு இருந்தவன கழுத்திலேயே ஷூட் பண்றான். அது ஜஸ்ட் மயக்க ஊசி தான். நம்ம ஹீரோ தங்கச்சி ஆச்சுட்டோ அப்படின்னு இதை பார்த்து கத்தவும், யார் அது அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நாங்க பாத்ரூம் போலான்னு இந்த சைடு வந்தோம்னு சொல்லுவோம். நாங்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க தான், சோ நீ இதை பெருசா கண்டுக்கிடாத சரியா அப்படின்னு அதுல இருக்கிற ஒருத்தன் சொல்றான். ஓ அப்படியாங்க, சரிங்க பாத்ரூம் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது இந்த பக்கமா இருக்கு அப்படின்னு அந்த சொல்லவோ, ஓ அப்படியாங்க சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தங்கச்சியை கூட்டிட்டு போயிருந்தான். வாலண்டியரா அவனே வந்து சொல்றான்னா நம்ப முடியலையே, இதுல சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். தம்பி நீ பேக் ஸ்டேஜ்ல இருந்தானே வர, உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறான். நீ யாரடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹாய் நான் சிவி, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றான். ஓ அப்படியா, எவ்வளவு சந்தோஷப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது யோசிச்சிருக்கவும் நம்ம ஹீரோ அவன் பாட்டு கிளம்பிருந்தான். ஒரு வேளை அந்த ஆளு மேஜிக் பவரை யூஸ் பண்ணிருப்பானா, அதனாலதான் அவங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களோ, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லோஷ்வோ அப்படின்னு நம்ம தங்கச்சி சொல்லுவோம். உலகம் ரொம்பவும் மாறிடுச்சு. அப்புறமா ஹே மரியாதையா என்ன அண்ணன் கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ஒன்னு என் கூட பிறந்த அண்ணன் கிடையாது, நான் உன்னை பேர் சொல்லி தாண்டா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப திரும்பவும் நான் உன்னை ஆர்ஃபனேஜ்க்கே அனுப்பிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ எத்தனை தடவை அனுப்பினாலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்றா. இங்க பாரு உலகத்துல நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க, அதனால பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லாத்த விடவும் நான் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங், ஈவன் உனக்கு சூப்பர் பவர் கிடைச்சா கூட நீ வீக்கா தான் இருப்ப, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்றா. இப்ப பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சூப் செஞ்சுட்டு இருக்காங்க. ஐ இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஹே இது ஒரு மருந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி ஒரு ஸ்பூன் அது தாக்கில கொடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ அவளை இழுத்துட்டு போயிருந்தான். ரொம்பவே நல்ல பசங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டி பாக்குறாங்க. அவேக்னிங் ஆஃப் ஹியூமன் பாடி மேஜிக் இதை பத்திலாம் டிவில போட்டுட்டு இருக்காங்க. மத்தவங்கள பத்திலாம் கவலைப்பட்டு இருக்காத, சரி நான் உனக்கு நூடுல்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல நூடுல்ஸ் இல்ல, சரி நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துரு, எப்படியும் நீ செய்யறது கேவலமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது, நார்மல் தான் வாங்கிட்டு வருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ரொம்பவும் பசிக்குது, இல்லைன்னா நம்ம கழுத்துல இருக்கிற நட்ஸை கொண்டு அதையாச்சு திங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ போயிட்டு அதை வச்சு அவன் மண்டையில எடுத்து அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு ஆரம்பிச்சோம். சரி சரி நான் உனக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப வெளியே பனி பொழிஞ்சிட்டு இருக்கு, ரொம்பவே குளிரா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ வந்து ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருப்பான். நம்ம ஹீரோவை சில பசங்க அடிக்கிறாங்க, லோஜுவையும் பெரியவங்க கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பா. நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லாத நேரமா அவ ரொம்பவும் கேரிங்கா பாத்துட்டு இருந்திருப்பா. ஆர்ஃபனேஜை விட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா லோஜுவையும் நம்ம ஹீரோவை தேடி வந்திருக்கா. ஆர்ஃபனேஜை விட்டு திரும்பவும் ஓடி வந்துட்டியா, உன்னவா கொண்டு போய் திரும்ப விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போகவும், இல்ல வேண்டாம் நான் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதை பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். ரோட்ல விழுந்த சிக்னல் நம்ம ஹீரோ கவனிக்கல. இதோ பக்கத்துல வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம
ஹீரோ மேல அவர் ட்ரக் ஏத்திருக்காரு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் கேக்குது. என்ன என் லைஃப்ல என் கண்ணு முன்னாடி வந்து போகுது, நான் சாக போறேனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ தலையில அடிபட்டு ரொம்பவே அதிகமா பிளட் லாஸ் ஆகுது. அந்த ட்ரக் டிரைவர் என்ன பண்ணான்னு தெரியாம வண்டிலேயே உட்காந்துருக்காரு. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சு இப்ப நம்ம ஹீரோவோட கடைசியில இருக்க அந்த சீட் வந்து ஜொலிக்குது. நம்ம ஹீரோ அப்படியே மேல பறக்கிறான். அந்த நட்ஸ் மாதிரி இருக்கிறது ஓப்பன் ஆகி அப்படியே நம்ம ஹீரோவோட ஃபுல் பாடிக்குள்ளேயே அது பறக்க ஆரம்பிச்சது. இதுவாக நம்ம ஹீரோவோட டோட்டல் பாடி ஃபுல்லாவே பறந்து முடிஞ்சிருது. பறந்துட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே கீழே விழுந்துருதான். அந்த ட்ரக் டிரைவர் இப்பதான் இறங்கி வந்து பாக்குறாரு. அச்சோ இவ்வளவு அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அவர் பாத்துட்டு இருக்கவும், என்னாச்சு? ஓ எனக்கு அடிபட்டுச்சா, ஆனா இப்போ நார்மலா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ இருந்துச்சு. காசு கொடு, என்ன இடிச்சதுக்கு காசு கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். செத்தவன் எப்படி எனக்கு நடக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. இந்த தைரியம் இப்ப காசு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அச்சோ பேயி அப்படின்னு சொல்லி அவர் ட்ரக் பயப்புல காசு கொடுக்காம ஓடிட்டானே அப்படின்னு ஹீரோ வருத்தப்படுறான். தம்பி தலையில இப்ப இவ்வளவு ரத்தம் இருக்குன்னு கேட்கவும், அச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தாங்க காசு அப்படின்னு சொல்லி நூடுல்ஸ் வாங்கிட்டு ஓடி வந்திருக்கான். பாஸ்தா வரும்போது ஒரு கப்பல் சவரை எடுத்துட்டு வந்திருக்கான். ரத்தமா இருக்கிறத பார்த்தா அவ பயந்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா ரத்தத்தை தொடச்சிட்டு உள்ள போறான். அச்சோ ஏன் ரத்தமா இருக்கு அப்படின்னு கேட்கவோ, ஒரு ட்ரக் மோதிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரக்கோட டிரைவரை நீ கொன்னுட்டியா? ஏன்னா அவன் ரத்தம் தான் அவன் மேல இருக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு எந்த அடியோ பட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்கறா. ஓவரா திங்க் பண்ணாம இதை போய் தின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ குளிக்க போயிருக்கான். ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட நம்ம ஹீரோ மேல இல்ல, கையில ஏதோ கோல்டன் கலர்ல இருக்கு அப்படின்னா அது கனவு இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்து கான்சென்ட்ரேட் பண்றான். பாப்பா ஆகுது. அப்ப அதோட சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காவே ஓப்பன் ஆகி சில நேம் அண்ட் அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு காட்டி பேலன்ஸ் கூடிக்கிட்டே போகுது. யார் இவங்க எல்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இவங்க எல்லாம் நான் மீட் பண்ணவங்க, அவங்க தலைக்கு மேல தெரிஞ்சது இதுதானா, அவங்களோட நெகட்டிவ் எமோஷன் எனக்கு பாயிண்ட்ஸா மாறுதா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு ஒரு மூமெண்ட் கிங்கா மாறிட்டுனா எல்லா நெகட்டிவ் எமோஷனையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். லாட்ரின்னு இருக்கிறத கிளிக் பண்றான். ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணுமே கிடைக்கல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ திரும்பவும் ட்ரை பண்றான். திரும்பவும் ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப கண்டினியூஸா நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஒவ்வொரு தடவை நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும்போதும் 100 பாயிண்ட்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு. இந்த தடவை லாட்ரியில நம்ம ஹீரோக்கு ஒரு ஆப்பிள் கிடைக்குது. அதை நம்ம ஹீரோ வாயில வைக்கவுமே அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிருது. நம்ம ஹீரோவோட மானா அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. வா இதோட பவர் என்னால ஃபீல் பண்ண முடியுது, உண்மையிலேயே எனக்கு சூப்பர் பவர் கிடைச்சு போலியா அப்படின்னு சொல்லி இப்ப திரும்ப நம்ம ஹீரோ லாட்ரி ட்ரை பண்றான். திரும்ப ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்கல. கடைசியில பேலன்ஸ் ஒரு ரூபாய். இந்த டைம் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும்போது வேறதையோ வின் பண்றான். இந்த டைம் நம்ம ஹீரோ அதுல பார்க்கும்போது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு அந்த பேப்பர்ல தான் எழுதி இருக்கு. அடா இது எல்கேஜி ரைம்ஸ் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை பாட ஆரம்பிக்கிறான். அதுல எழுதி இருக்கிறது நம்ம ஹீரோ அப்படியே ரீட் பண்ண ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோவோட கான்சியஸ்னஸ் வந்துட்டு அப்படியே வேற எங்கேயோ போய் நம்ம ஹீரோவோட ஒரு பவரை கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. சைனீஸ் அனிமே எல்லாத்துலயுமே இதை வந்துட்டு கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே யூனிவர்ஸ் சுத்தி நின்னுட்டு இருக்கான். நம்ம ஜன்னலுக்கு வெளியே எவனாச்சும் பறந்து போனானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். தேவனா நீயே போய் பாருடா அப்படின்னு சொல்றா. அப்படின்னா நான் இன்னும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். எதையாச்சும் புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா பேலன்ஸ் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதுல இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் போடணும் அப்படின்னு நம்ம தங்கச்சி கேட்குவோம். ஃபர்ஸ்ட் காய் நறுக்கி போட நம்ம ஹீரோ சொல்றான். அவ டென்ஷன் ஆகுதுல, இங்க நம்ம ஹீரோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. முட்டை போடு, முட்டைக்கோஸ் போடு, உப்பு போடு அப்படின்னு சொல்லி அவளை நம்ம ஹீரோ கடுப்பேத்துறான். இப்ப நிறைய பேலன்ஸ் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இப்ப நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட ஹார்ட் வந்து ஒரு மாதிரி பீட் ஆகுது. பக்கத்துல யாரோ மேஜிக் யூசர் இருக்காங்க நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். பிரேக்கிங் நியூஸ், சிட்டி சென்டர்ல இருக்கிற பில்டிங் பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போடுறாங்க. பில்டிங் எரியறத நம்ம வீட்டு மாடியில போய் நான் நின்னு பாக்குறேன், நீ வெளியே வராது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ரூஃப் டாப்புக்கு ஏறுதான். அந்த மெஜிஷியனை கழுத்துல ஷூட் பண்ணவங்க இப்ப பில்டிங் விட்டு பில்டிங் தாவி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா மெஜிஷியனை ஷூட் பண்ணவங்க ரூஃப் டாப்ல தாண்டி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சவுண்ட் கேட்ட தேடி வரவும் இது அந்த மெஜிஷியனை மைக்கோசி வச்சு ஷூட் பண்ணவங்களாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஊர்ல வத்தல் காய வைக்கிற மாதிரி அவங்க ரூஃப் டாப்ல எதையோ காய வச்சிருக்காங்க. அதை நம்ம ஹீரோ எடுத்துட்டு டக்குன்னு இறங்குதான். யாருங்க தம்பி இந்த நேரத்துல இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேட்கவும், அந்த காய வச்சதை எடுக்க வந்தேன்னு சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். திரும்பவும் நீ இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னு நம்ம கேட்கவும், இது என்னோட வீடு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஒழுங்கா வீட்டுல போய் உட்காரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நல்லவேளை அவன் நான் உங்களை சென்ஸ் பண்ணினேன், அதே மாதிரி அவங்க என்ன சென்ஸ் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யார்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம தங்கச்சி வந்து கேட்கவும், ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ பேசிருக்கும் போது மேல இருந்து அவனா கீழே விழுறான். நீ உள்ளே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குவோம். அவளோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ கிடைக்குது. அவ வெளியே வரதை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். நீ சொல்லி நான் ஏன்டா கேட்கணும், நீ மட்டும் வெளியே வர அப்படின்னு சொல்றா. சரி வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். இது அந்த மெஜிஷியன் ஆச்சு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இவன் தான் அவனோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி சிட்டி சென்டர் பார்த்தா வச்சிருக்கான். அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவனை என்ன பண்ணலாம் நம்ம தங்கச்சி கேட்கவும், ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாம், போலீஸ் பாத்துக்கிடுவாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ கிடைக்குது. அப்படின்னா இவன் கான்சியஸா தான் இருக்கான், பயங்கர மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம், பணியில கடந்து சாப்பிட்டோம், இல்லைன்னா போலீஸை பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறையவே நம்ம ஹீரோ கிடைக்குது. இப்ப மயக்கம் தலைமை மாதிரி அவனையும் நடிச்சு கொஞ்சம் தண்ணி அப்படின்னு கேட்கவும் இந்த ஸ்னோ எடுத்து கூட நம்ம ஹீரோ கொடுக்குறான். பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண நம்ம சொல்லுவோம். அவன் எடிக்க ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ பிடிச்சா அமுக்கிட்டே இருக்கான். இதுலயே நம்ம ஹீரோக்கு நிறைய நெகட்டிவ் பாயிண்ட் கிடைக்கி. டேய் சும்மா சும்மா என்ன பிடிச்சா அமுக்கிட்டே இருக்காதடா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோட கையை பிடிச்சி அப்படியே பத்த வைக்க பார்க்கறான். பட் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. திரும்ப அவன் நம்ம ஹீரோவை எரிக்க ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. நான் சும்மா காமெடிக்கு தான் இதை பண்ணேன்னு சொன்னா நம்புவியா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஓ கண்டிப்பா சரி நான் ஆம்புலன்ஸை கூப்பிட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல நானே போய்க்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றான். பத்திரமா வீட்டுக்கு போய் சேர அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான். லூஷ்வோ அவன் உன்னை எரிக்க தானே ட்ரை பண்றான், நீ எப்படி எரியாம இருக்க? உனக்கு பவர் எதுவும் அவேக்கனிங் ஆயிடுச்சா?
ஒருவேளை உனக்கு பவர் அவைக்னிங்கா இருந்தாலுமே நான் தான் உன்னை விட ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு. அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவங்க அவனை புடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா அவனோட பவர்ஸ் அவங்க எடுக்கலையா, அப்புறம் எதுக்காக அவனை புடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி இதை பத்தி எல்லாம் நீ யோசிச்சுட்டு கதை ஒழுங்கா போய் தூங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ரூமுக்கு போறான். இப்போ ஷாப் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அதுல செலஸ்ட்ரியல் ஃப்ரூட் இருக்குது. நம்ம ஹீரோ கிளிக் பண்றான். நம்ம ஹீரோ கையில அது வருது. இதுதான் செலஸ்ட்ரியல் ஃப்ரூட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை சாப்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாயிடுது. அவன் கட்லியா அசால்ட்டா ஒத்த கையில தூக்குறான். அந்த சிட்டி சென்டர்ல நடந்த ஆக்சிடென்ட்ல 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வருது. ஹலோ ஜுவா, உன் கிளாஸ் ரீயூனியன் மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்கவும் போறதுக்கு என்கிட்ட காசு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவும் நீ இதையத்தான் சொல்ற அப்படின்னு கலாய்க்கவும் அதுல சாப்பாடுக்கு மட்டுமே எவ்வளவு செலவாக தெரியுமா, அந்த காசு சேர்த்து வச்சா அட்லீஸ்ட் உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஆச்சு கேட்டலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த இன்சிடென்ட் பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்றா. அந்த ஆள் கையில இருந்து தீ வந்துச்சு, சூப்பர் பவர் எல்லாம் உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவன் கிளாஸ்ல இருக்கிறவங்களை கடுப்பேத்தி இருக்கவும் அது மூலியமாவும் நம்ம ஹீரோக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இந்த அப்பா இந்த முட்டையை வித்துட்டு வா அப்படின்னு சொல்லி வா கொடுக்கவும் சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ வாங்குறான். நான் எல்லாமே நீ இல்ல அப்படின்னு பேசவும் போய் முதல்ல ஹோம் இருக்க முடியும் அப்படின்னு அவளை நோஸ் கட் பண்ணி விட்டுருதான். பில்டிங் நிறைய எரிஞ்சு நாசமா இருக்கு. இப்போ அங்க ரோட்டடி கடையில தான் நம்ம ஹீரோவும் வந்துட்டு முட்டையை வித்துட்டு இருக்கான். ஆமா சிஸ்டர் எப்படி இருக்கான்னு கேட்கவும் கொஞ்சம் கோல்டு இருந்தது, இப்ப பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருந்துட்டு அவளையோ பாத்துக்கிட்டு இதையோ பாத்துக்கிட்ட உண்மையிலேயே நீ ரொம்ப திறமைசாலிதான் அந்த கடைக்கார் சொல்றாரு. நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் அவனை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிருந்தாங்க. தெரிஞ்சவங்களாம் அவர் கேட்கவும் என் கிளாஸ்மேட் தான், நான் முட்டை வைக்கிறது அவங்களுக்கு அவமானமா தெரியுது நம்ம ஹீரோ சொல்லுவோம். படிக்கிற வயசுல இப்படி சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம், இதுல போய் அவமானம்லாம் பார்த்தா என்னதான் பசங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவோட கிளாஸ் லீடர் அந்த இடத்துக்கு வரான். இப்படி முட்டை வைக்கிறதுனால நம்ம ஸ்கூலோட பேருக்கு தான் அவமானம் தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லுவோம். எனக்கு காசு தேவை அதனால நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நானும் ஒண்ணு வெட்டியால இல்ல வேலை பார்க்க தான் சரி, ஒருவேளை கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க இதை பிடிச்சிட்டாங்கன்னா உனக்கு தான் கெட்ட பேருன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வித்துருச்சுன்னா நான் சீக்கிரம் கிளம்பிடுவ, கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது அவ்வளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் எல்லாரும் கேளுங்க, என் ஃப்ரெண்ட் இதை வாங்கிட்டா உங்க யாருக்கும் முட்டை கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. டேய் நான் வாங்குறேன்னு சொல்லவே இல்லையடா அப்படின்னு கிளாஸ் லீடர் கேட்கவும் நீ தானே அவ்வளவு எவ்வளோன்னு கேட்ட, வாங்கிக்கோ எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி என்கிட்ட கேஷ் இல்ல, இந்த கோல்டு கார்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். ஸ்வைப்பிங் மிஷின் இருந்தா கொண்டா அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த அவனுக்கு பதில் நான் இந்த காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கொடுத்துட்டு போறா. இவளோட பேரு ஸ்வாக்வன் சுவா. இவளை நம்ம குவென்னு கூப்பிடலாம். குவென் ரொம்பவே பார்க்க அழகா இருக்கா. அண்ட் கிட்ட மேஜிக் பவர் இருக்கு நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். காசை கொடுத்துட்டு அவ பாட்டு போயிருதா. முட்டையை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ சொல்லுவான் அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நிறைய பேர் சூப்பர் பவர்ஸ் அவேக்கனிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிக்குது. அப்போ கிளாஸ் எஃப் லெவல்ல இருந்து கிளாஸ் ஏ லெவல் வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத அதுல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கிளாஸ் ஏ லெவல் தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட், நான் எஃப் லெவல் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு போர் அடிக்குங்கிறதுனால யாரோ ஒருத்தங்க அவேக்கனிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எங்க எங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. வெப்சைட்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ அவங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ இருக்குது. அவேக்கனிங் பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தன் சொல்லவும் வெப்சைட்ல தானே, அது எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். எந்த வெப்சைட் அப்படின்னு அவன் கேட்டுட்டு நான் சொன்னது நம்ம ஸ்கூல்ல லேக்கே அவைக்னிங் பண்ணிருக்கான், அவன் டீச்சர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து பாக்குறான். அவைக்னிங் ஆன ஒருத்தங்க இருக்கிறது நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஏதோ பிளட் டெஸ்ட் நடக்குதுன்னு சொன்னாங்க. லேக்கியோக்கு அவைக்னிங் இருக்குன்னு தெரிஞ்சோடனே அவன் டீச்சரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாளைக்கு இது நியூஸ்ல வரப்போது நான் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். அவைக்னிங் ஆனது சீன் போட்டு காமிக்கணும்னு இவன் நினைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கவங்க ரெஸ்கியூக்காக வராங்க. ஒன் மாடியில இருந்து இறங்கி வரான். நம்ம ஹீரோ இப்ப மேல போறான். இவா எங்க போறா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். கிட்ட யாரும் வராதீங்க இல்லன்னா நான் டீச்சரை மேல இருந்து கீழே போட்டுருவேன் அப்படின்னு அந்த பையன் மிரட்டிட்டு இருக்கான். கிளாஸ் லீடர் ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கடுப்பேத்திட்டு இருக்கான். பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. கிட்ட வராதீங்க கீழே போட்டுருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பண்ணாதுக்கு அப்புறம் என்ன ஆகும், நீ ஜெயிலுக்கு போயிருவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. நான் அண்டர் ஏஜ் மைனர் தான், சோ எனக்கு அப்படி ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உனக்கு விஷயமே தெரியாதா, லாப எப்பவோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 14 வயசுக்கு மேல இருந்தாலும் பண்ணி ஜெயில போட்டுருவாங்கன்னு சொல்லுவோம். இவன் என்ன லூசு தரமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே கடுப்பாகிறாங்க. மிந்திதான் சட்டா அப்படி இருந்துச்சு, இப்பெல்லாம் கொலை கொள்ளை கற்பழிப்பு இது எல்லாத்தையுமே இன்டர்நேஷனல் கிரைமா மாத்திட்டாங்க. இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறது ஒரு இன்டர்நேஷனல் கிரைம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த டிஸ்ட்ராக்ஷன் அவங்க பயன்படுத்தி அந்த பையனை அவங்க எழுதிட்டாங்க, அந்த டீச்சரையே காப்பாத்திருக்காங்க. வா நீ சூப்பரா டிஸ்ட்ராக்ட் பண்ண அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளுக்கே கொடுக்குறான். இப்போ நிறைய பேர்கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இவனுக்கு என்னாச்சு, இவன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி டென்ஷன் ஆகுறதுலயும் நம்ம ஹீரோக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நம்ம ஹீரோ இப்ப கிளாஸ்க்குள்ள போய் பார்த்தா பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் பவர் அவேக்கனிங் ஆயிருக்கோ இந்த பிளட் டெஸ்ட் வச்சு தெரிஞ்சிருவாங்க வா அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பாத்ரூம் வருது, நான் இதோ போயிட்டு வந்துருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆக பாக்குறான். பட் பின்னாடி மலை மாதிரி ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். 5 செகண்ட் தான் ஆகும் தம்பி, ஃபர்ஸ்ட் இவனுக்கு எடுத்து முடிங்க, இவன் பாத்ரூம் போகணுமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டா நம்ம ஹீரோக்கு எடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோவோட தங்கச்சி அவனுக்காக வெயிட் பண்ணி டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. பக்கத்து ஆன்டி வீட்ல இருந்து ஒருத்தன் வெளியே வரான். இவன் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மேஜிக் ஷோக்கு வெளியே பாத்திருப்பான். நீங்க கொடுத்த அந்த மெடிசன் எல்லாமே ரொம்பவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. நம்ம ஹீரோக்கு அவன் யாருன்னு தெரியுது, பட் அவனுக்கு நம்ம ஹீரோ யாருன்னு தெரியல. ஹாய் உன்னை பார்த்ததுல சந்தோஷம் சொல்லுவோம். ரொம்ப
சந்தோஷப்படுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கலாச்சிட்டு போறான். வீட்டுக்கு வரீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னு சிஸ்டர் கேக்குறா. உனக்கு காய்ச்சல் அடிக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அன்னைக்கு அந்த ஃபயர் யூஸ் பண்றவங்க கூட வெளியே நின்னுட்டு இருந்தோம்ல, அதான் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. சரி நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன். நம்ம ஹீரோ போறான். அந்த ஆப்பிள் ஃப்ரூட் வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்திடுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லாட்டரியில திரும்பி போட்டு பாக்குறான். கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு அந்த ஃப்ரூட் கிடைக்குது. திரும்ப அந்த ஆப்பிளையே நம்ம ஹீரோ வாங்கிட்டு இருக்கான். இந்த இதை சாப்பிடுன்னு கொடுக்கவும், இது என்னது வெறும் பழத்தை தர அப்படின்னு வாங்கி சாப்பிடவுமே, அட என்னது டோட்டலா காய்ச்சல் போயிடுச்சு, பழத்தை கொண்டு வரதுதான் உன்னோட பவரா அப்படின்னு கேக்குறா. அப்படின்னும் வச்சுக்கிடலாம். சரி ஓகே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். எதுக்கும் அவ ஹெல்த்தியா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக திரும்ப ஆப்பிள வர வச்சு அவகிட்ட திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கான். நீ வேணும்னே திரும்ப கூப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், மொத்தமா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். லட்சுமா உண்மையிலேயே நீ உன்னோட பவரை அவேக்னிங் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஆமா, ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஃப்ரூட்டை வர வைக்கிற பவர்லாம் அது இல்ல, அது கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு ஃப்ரூட்டியா அவ சாப்பிட்டுதா? அவ்வளோத்தையும் சாப்பிட்டு நான் ஸ்ட்ராங்கா மாறி மேபி நானும் அவேக்னிங் ஆக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா உன்னை விட ஸ்ட்ராங்கா மாறுவேன். அதுக்கப்புறம் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், முதல்ல நீ போயிட்டு ஹோம் இருக்க முடியும், முதல்ல படி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திங்க் பண்ணலாம். தேவையில்லாம கற்பனையா யோசிச்சுட்டு இருந்தேன்னா நீ மத்தவங்கள விட ரொம்ப மோசமா படிக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு நம்ம ஹீரோ வேணும்னே அவளை கடுப்பேத்திட்டு இருக்கான். இது மூலியமா நம்ம ஹீரோக்கு நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. லேக்கியோ திரும்ப ஸ்கூலுக்கு வந்துட்டான்ப்பா. அது அவ்வளவு தூரத்துக்கு அவன் பெரிய சீன் பண்ணியுமே கூட அவன் எதுவுமே பண்ணல. ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தனி கிளாஸ் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸ்ல யார் வேணாலும் அவேக்னிங் ஆயிருக்கலாம், யார் கண்டிப்பா அவேக்னிங் ஆயிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அது லூஜ்வோதா அப்படின்னு நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றாங்க. இவன் எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல கூட தூங்கிட்டே தான் இருக்கான். ஆனா எப்படி 5th ரேங்க் இருக்கான்னு தான் தெரியல. ஒருவேளை வீட்டுக்கு போய் நைட் ஃபுல்லா உட்காந்து படிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை கலாய்க்கவும், அப்ப கிளாஸ்ல இருக்கும்போது படிச்சு நீ ஏன்டா 1st ரேங்க் எடுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் கலாய்க்கிறான். இப்போ அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுருக்கவங்க வராங்க. ஸ்பெஷல் கிளாஸ்க்கான டீச்சர் இவர் தான் ஷீஃபே. அவேக்னிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதுக்கப்புறம் இவர் தான் கிளாஸ் எடுப்பாரு. யாரோட நேம் எல்லாம் கூப்பிடுறோமோ அவங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தங்க நேமா சொல்றாங்க. என்ன கூப்பிடவுமே இவ உண்மையிலேயே ஆசம் தான் எல்லாரும் சொல்றாங்க. கிளாஸ் லீடரையோ கூப்பிடுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களையா கூப்பிட்டு கடைசியில நம்ம ஹீரோ கூப்பிடவும் இவனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதே சேம் டைம்ல கண்ட்ரியோட பார்டர்ல காமிக்கிறாங்க. சில சூப்பர் பவர்ஸ் கொண்டவங்க வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் ஃபைட் பண்றாங்க. அந்த ஆளோட பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ஹோடிஸ் போட்ட ஒருத்தன் கூட தான் அவன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ரோவன்ஸ் மனுஷங்களுக்கு சொந்தமானது, ஒழுங்கா இதை விட்டு பயிரு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றான். மேபி இருக்கலாம், ஆனா நீ ஒரு வெளியாளு, சோ நீ சாகுறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இந்த ஹோடிஸ் போட்டவன் சொல்றான். இப்போ அந்த ஆள் சிக்னல் கொடுக்கவும் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போயிட்டு அந்த ஹோடிஸ் போட்டவனை அட்டாக் பண்றதுக்காக போறான். அவனோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் வேற லெவல்ல இருக்கு. பட் அந்த ஹோடிஸ் போட்டவன் ஒரே அட்டாக் தான் இவன் தோத்து போயிருக்கான். உடனே இப்போ ஒரே நேரத்துல 3 பேர் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்கவும் 3 பேர் போயிட்டு அந்த ஹோடிஸ் போட்டவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அசால்ட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிளாஸ்ல புதுசா ஒருத்தன் ஜாயின் பண்ணிருக்கா. இவன் தான் ஜாங் ஷோயி. அண்ட் இவன் வந்துட்டு டாவியான் மேஜிக்கல் ஸ்பெஷல் கிளாஸ்லயே கலந்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாரு. அவன் எங்க உட்காரவங்க, இவன் பக்கத்துல இருக்கிறது எரிச்சலா இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எந்திச்சு போறா. ஹாய் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவோம். என்ன வேணா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஜாங் ஷோயி அண்ட் நான் ஒரு பையன் அப்படின்னு அவன் உட்காரவும், ஏன் பையன் மென்ஷன் பண்ண ஒன்னு சில பேர் பொண்ணு நினைச்சுக்கிடுவாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான். அவன் ரொம்ப அழகா இருக்கியே, உனக்கு எத்தனை ப்ரப்போசல் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நிறைய வந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம். பசங்க கிட்ட இருந்து கேட்கல, பொண்ணுங்க கிட்ட இருந்து கேட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். நார்மல் கிளாஸ் முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஸ்பெஷல் கிளாஸ்க்கு நம்ம ஹீரோ போறான். இப்போ ஜாங்கோ அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கான். இப்போ ஷீஃபே வந்துட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள எத்தனை பேருக்கு சோடியம் பொட்டாசியம் ஆலாய பத்தி தெரியும்? ஃபர்ஸ்ட் சோடியம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்க ஒரு பையன் கை தூக்குறான். நீ சொல்ல நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாரு. சோடியமா? சோடியம்னா ஹெவனுக்கு எதுவோ போறதுக்கான மேஜிக்கல் எலமெண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இவன் கேட்டப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இவனுக்கு இது கூட தெரியல. மத்தவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி உட்காரு. இந்த சோடியம் அப்படிங்கிற ஒரு அலாய் ரொம்பவே சூப்பரான ஒரு எலமெண்ட். சயின்டிஸ்ட் எல்லாருமே ரீசெண்டா இதை வச்சுதான் அவேக்னிங் ஆனவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப சயின்டிபிக்கலா இருக்குது. உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதான் நம்ம ஹீரோ கேட்கணும். நம்மளை சுத்தி இருக்கிற ஆராவை ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த சோடியம் பொட்டாசியம்ங்கிற மெட்டல் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மூலியமா ஒருத்தங்களால வெப்பன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். உனக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு வெப்பன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த சோடியம்ல உங்களோட பிளட் தூக்கி போட்டோம்னா மேஜிக் பவர் இருக்கிறவங்களோட பிளாக் கலர்ல மாறும். எந்த லெவலுக்கு அது பிளாக்கா இருக்கோ அந்த லெவலுக்கு உங்களோட பவர் லெவல் இருக்கும். ஒவ்வொருத்தங்களோட பவர் லெவலை பொறுத்து தான் அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங் அண்ட் வீக் அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு எடுத்த பிளட் டெஸ்ட்ல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கங்கறத கூடிய சீக்கிரம் நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். எந்த லெவல்ல நீங்க இருக்கீங்கங்கறத பொறுத்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம எந்த லெவல்ல இருக்கோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்மளோட திறமையை எப்படி யூஸ் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. லோஸ் போல் லெவல் எஃப்ல இருக்கா, அவனை விடவும் நம்ம எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் கலாய்க்கிறாங்க. உனக்கு கோவமே வரலையாப்பான்னு கூட இருக்கவன் கேட்கவும், நான் எதுக்காக கோவப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இப்ப அவங்க எல்லாத்துக்கும் குரூப்ல மெசேஜ் பண்றான். அவங்களை கலாய்க்கிற மாதிரி மெசேஜ் அனுப்புவோம். அவங்க எல்லாருமே கடுப்பாகிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறான். அவன் சிஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கா. இதுல நான் இன்னும் எவ்வளவு சாப்பிட்டா ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஆப்பிள் சாப்பிடுறான். இதுக்கப்புறம் இந்த லாட்டரியில உங்களுக்கு ஆப்பிள் அவைலபிளா இருக்காது, அது ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அந்த ஆப்பிள வாங்குறதுக்கு 1000 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு. சரி, அப்ப அந்த ஆப்பிளுக்கு பதிலா லாட்டரியை சுத்தி விட்டா இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லாட்டரியை ட்ரை பண்றான். ஸ்டிங்கி டோஃபு அப்படிங்கிற ஒரு சாப்பாடு வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு வா கேட்கவும், நான் லாட்டரியில வின் பண்ணேன்னு சொன்னா நம்புவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படின்னா எனக்கு ஒரு கேக்க வரவை அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ கதையில கிடைச்ச அந்த ஸ்டிங்கி டோஃபு வந்துட்டு வா சாப்பிட்டுட்டு இருக்கா. எத்தனை தடவை நம்ம ஹீரோ சுத்தி விட்டாலும் அந்த ஸ்டிங்கி டோஃபுவே தான் வந்துட்டு இருக்கு. இதையே வச்சு நான் என்னடா பண்ணுவேன், ஒரு கேக்கு
ஜூஸ்ன்னு வரவை அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இதுல ஒண்ணு வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பவும் ட்ரை பண்றான். இந்த தடவை டிஃபரெண்டா ஏதோ ஒண்ணு வருது. ஒரு பிளாக் கலர் ஷீட் மாதிரி ஒண்ணு கையில வருது. இது என்னது அப்படின்னு சொல்லி அவளோட சிஸ்டர் வந்து பாக்குவா. அவ தலைக்குள்ள அது பெய்யுது. இப்ப அவளோட செலஸ்ட்ரியல் மேப் இருக்கிற இடத்துக்கு அவ அப்படியே போயிருந்தா. நம்ம ஹீரோவோட தங்கச்சியோட அந்த செலஸ்ட்ரியல் மேப் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு மாதிரி பிளாக் கலர்ல இருக்கு. இது என்னது அப்படின்னு அவ கேட்கவும் பவர் அவேக்னிங் ஆக போது, நீ கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுக்குள்ள இருந்து எனர்ஜி எல்லாமே இவளோட பாடிக்குள்ள வருது. நான் அவேக்னிங் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வரும்போது ஹாப்பி ஆகிறா. அவளோட செலஸ்ட்ரியல் மேப் என்னோடது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் எவ்வளவு தடவை இந்த ஸ்டிங்கி டாஃபுவை யூஸ் பண்ணா நெக்ஸ்ட் ஐட்டம் புதுசா வருமோ தெரியல. இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்றது? அட இது எல்லாத்தையும் வித்து நான் காசாக்கிடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அதை விற்கிறதுக்காக இப்ப நம்ம ஹீரோ கிளம்புறான். பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், இது ஒரு சாதாரண ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தான், நீ இதை கத்துக்கிடணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு அவர் கேட்கவும், தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். அதை கத்துக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷனும் திறமையும் இவன்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவும், ஆனா அவன் தான் வேண்டான்ட்டு போயிட்டானே அப்படின்னு அவன் வைஃப் சொல்றாங்க. இப்போ அந்த ஸ்டிங்கி டோஃபோ கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோ விற்கிறான். ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லவும் இப்போ நம்ம ஹீரோ கடைக்கு கூட்ட குமிய ஆரம்பிக்குது. முட்டையை விற்கிறத விட இதுல டபுள் மடங்கு லாபம் கிடைச்சிருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். 就让我展现自己的渴望，日本自愿把那边艰苦的听着老子进屋耶。ஹீரோ ட்ரெயினிங் எடுத்துட்டே இருக்கான். அவனோட பவரை இன்க்ரீஸ் ஆகிட்டு காயின்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அந்த செலஸ்ட்ரியல் ஃப்ரூட்டை வந்து கொண்டு வந்து சாப்பிடுறான். அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படிங்கிற பாட்டை பாடி கான்சன்ட்ரேட் பண்ணுவான். அவனோட செலஸ்ட்ரியல் மேப்குள்ள போறான். அவனோட பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அவன் ஃபீல் பண்றான். கையில இருக்கிறதும் வந்து ஜொலிக்குது. அந்த நெபுலா ஸ்டார் முன்னாடி நம்ம ஹீரோ அதை காட்டவுமே அதுக்குள்ள இருந்து ஒரு பவர் அவேக்கிங் ஆகி ஒரு ஸ்வாட் மாதிரி ஒன்று நம்ம ஹீரோ கிட்ட வருது. அந்த ஸ்வாட் நம்ம ஹீரோவால டச் பண்ணாமே கண்ட்ரோல் பண்ண முடியுது. டீச்சர் சொல்லியிருக்காங்க மொத்தமா 7 ஸ்டார் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுன்னு. இதுதான் என்னோட ப்ரொடெக்ஷன் போல. இந்த ஸ்வாட நான் ரியல் வேல்யூ யூஸ் பண்ண முடியுமான்னு ஹீரோ செக் பண்ணி பார்க்கறான். சரி ஓகே, இதை நான் சீக்கிரட்டாவே வச்சிருக்கணும், எனக்கு சாகிறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போகவும் ஏதோ ஒரு போஸ்ட்டை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சூப்பர் பவர் கொள்ளையடிச்சது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவேக்னிங் ஆன 3 கிரிமினல்ஸ் வந்துட்டு பேங்க் கொள்ளையடிச்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த வீடியோ காமிக்கிறான். அவேக்னிங் கிரிமினல்ஸா, ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா, நம்ம தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தடுக்கணும். ஈவன் எங்க அப்பா கூட வந்துட்டு அவேக்னிங் ஆனவங்கள பாடி கார்ட்ஸா போடலான்னு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த கிளாஸ் லீடர் சொல்லவும், ஆனா நீ ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா உன் சிரிப்பை பார்த்தா எனக்கு கடுப்பா வருது அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் லீடர் சொல்லவும், ஆனா நீ கடுப்பா வருது எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஷாஃபி வந்துட்டு அந்த கிளாஸ் லீடருக்கு ஒரு ஸ்டோனை கொடுக்குறாரு. இது என்ன ஸ்டோன் நம்ம ஹீரோ கேட்கவும், அதுதான் ஸ்பிரிட் ஸ்டோன், அதை யூஸ் பண்றது மூலியமா நம்மளால ஃபாஸ்டாவே நம்மளோட பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். சரி நான் கூப்பிடுறவங்க மட்டும் ஸ்டேஜுக்கு வாங்க, உங்களுக்கு உங்களோட ஸ்பிரிட் ஸ்டோனை தரேன் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்பிரிட் ஸ்டோனை வச்சு மெடிடேஷன் பண்றான். அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற பவரை நம்ம ஹீரோவோட அந்த ஸ்வாட் வந்துட்டு கட் பண்ணி விட்டுருது. என் செலஸ்ட்ரியல் மேப் ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கு, இந்த ஸ்பிரிட் ஸ்டோன் எனக்கு ஒர்க் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த நாள் காலம்பரையே நம்ம ஹீரோ வந்துட்டு வழக்கம் போல விற்கிறதுக்காக போறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்கிறதுக்காகவே அவர் வேற லெவல்ல செஞ்சு காட்டுறாரு. என்ன இப்போ உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா அப்படின்னு அவர் கேட்டா நம்ம ஹீரோ அவ பாட்டு கிளம்பி போயிட்டான். ஆமா ப்ராக்டிஸ் எப்படி போயிட்டு இருக்கு, நான் வேக்கானவெல்லாம் தான் உன்கிட்ட கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட பவர் டபுள் மடங்கா தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, நம்மள சுத்தி இருக்கிற 7 சாக்ரா பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி இதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவன் பாய்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போகுவான். அச்சோ பொண்ணு அப்படின்னு ஒருத்த கதவை மூடிட்டான். ஆனா ஸ்பிரிட் ஸ்டோனை வச்சு எனக்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, மிஸ்டர் ஷீஃபே கிட்ட நான் இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வாவ் கிளாஸ் லீடர், நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்க பவர் சூப்பர்னு சொல்லுவோம். நான் இன்னும் அவேக்னிங் கூட ஆகல, எனக்கு சிஸ்டம் பவர்லாம் தேவையில்ல. ஹலோ ஷோ ஆம் ரெஸ்லிங் வரியா, ஒன்ன தோக்கடிக்க எனக்குலாம் லெஃப்ட் ஹேண்டே போதும் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் லீடர் ட்ரை பண்ணா. நம்ம ஹீரோ கையா அவங்கள அசைச்சு கூட முடியல. நம்ம ஹீரோ ஈஸியா தோக்கடிச்சுட்டான். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப ஸ்ட்ராங், ரைட்டை ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ இப்போ அவனை ஈஸியா தோக்கடிச்சிருக்கான். அட உன் கூட ஆம் ரெஸ்லிங் போட்டதுல நான் அவேக்னிங் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கடுப்பேத்துறான். வேற யாராச்சும் ஆம் ரெஸ்லிங் வரீங்களான்னு கேட்கும்போது எல்லாரும் தெரிச்சு ஓடி இருக்காங்க. பாஸ் நீங்க ஏன் பாஸ் தேவையில்லாம அவன் கூட எல்லாம் போய் போட்டு போடுறீங்கன்னு கேட்கும்போது விட்றா விட்றா அப்படின்னு கிளாஸ் லீடர் சொல்றான். நம்ம ஹீரோ அந்த ஸ்டிங்கி டாஃபோவை தான் கொண்டு வந்திருக்கான். ஆமா நீ அவேக்னிங் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன் ஜாங் ஷுவை கேட்குவோம். கிளாஸ் லீடர் கூட ஆம் ரெஸ்லிங் போட்டதுல தான் அவேக்னிங் ஆயிட்டான். கிளாஸ் லீடர் நீங்க தான் லக்கி ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான். நீ அவேக்னிங் ஆனதை ஷீஃபே கிட்ட சொல்லலையா, ட்ரைனிங் எடுக்க எக்ஸ்ட்ரா ஸ்பிரிட் ஸ்டோன் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆமா ஷீஃபே டீச்சருங்கிறாரு, எந்த கிளாஸ்ல இருக்காரு அவரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அது ஒன்றும் கிளாஸ் கிடையாது, அதுக்கு பேரு எர்த் நெட்வொர்க், அதுல இருக்கிற எல்லாருமே அவேக்னிங் ஆயிருப்பாங்க, அதுலயே அட்வான்ஸ்டா இருக்கிறவங்க தான் ஹெவன்லி நெட்வொர்க், அதுல இருக்கிற எல்லாரும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படின்னு மொத்தமா எத்தனை மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேஜிக் இருக்கிற யாரோ ஒருத்தங்க கிராஸ் பண்றதை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் கதவை போய் தட்டுவோம். நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறான். பிளாக் ட்ரெஸ் போட்டவங்க அவர் வீட்டுல என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹெவன்லி நெட்வொர்க்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஹெவன்லி நெட்வொர்க்கா, அதுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவங்களாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மிஸ்டர் லீ, நான் ஹெவன்லி நெட்வொர்க்ல புதுசா ஜாயின் பண்ண நீட்டிங் ரோயின்ஸ்ல இருந்து நீங்க கொண்டு வந்திருக்கிற அந்த மூலிகை எல்லாம் ரொம்பவே அற்புதமா இருக்கு. இப்போ
திரும்ப ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இதனால வேர்ல்டுக்கே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ நீங்க திரும்பவும் ஹெவன்லி நெட்வொர்க் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு தேவையான மூலிகை எல்லாத்தையுமே நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லவும், அதெல்லாம் வித்து எனக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு லீ சொல்லவும், நான் ஒன்னும் இதை எனக்காக கேட்கல, உலகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் கேட்கிறேன். உங்களோட திறமை எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹெவன்லி நெட்வொர்க்ல உங்களுக்கு ஒரு சீட் இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட வாழணும். அது போக எனக்கு நியாயம் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எர்த்லி நெட்வொர்க் இங்க தான் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நமக்குள்ள எந்த ஒரு மோதலும் வராதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு தேவையான மூலிகை எல்லாத்தையும் எங்களால சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கவும், ரொம்ப நாளா இதையே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், இதுல எனக்கு ஃபன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லவும், இவனும் டீயை குடிச்சிட்டு, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். உங்களுக்காக எப்போ ஒரு சீட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஜஸ்ட் உங்களோட திறமைக்காக மட்டும் கூப்பிடல, இது உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். சரி, உடம்ப பாத்துக்கோங்க. ரோயன்ஸ்ல ஏதாச்சும் மூலிகை கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் அதை உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கதை அவன் பாத்துக்கிறான். நம்ம ஹீரோ மறைஞ்சுக்கிட்டான். ஆமா அண்ணா, யார் அவங்கலாம் அப்படின்னு கேட்கவும், ஹெவன்லி நெட்வொர்க் லெவல் பில இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்மளும் லெவல் பி அடைஞ்சு ஸ்ட்ராங்கா மாறுவோமா அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பா ஒரு நாள் மாறுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, மிஸ்டர் லீக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, அவர்கிட்ட நான் சில விஷயங்களை கத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் லீ, எனக்கும் ஸ்வாட் கத்துக்கிடணும் தான், ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லவும், என்ன பிரச்சனைன்னு அவர் கேட்கிறாரு. உங்களுக்கு படிப்பை பத்தி நல்லா தெரியுமான்னு கேட்கவும், யாரை பார்த்து என்ன கேட்ட, நல்லா அந்த காலத்துல சூப்பரா படிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லவும், ஹே லோஜியா எங்க வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். என்னென்னவா வந்து பார்த்தா, இவளுக்கு ஸ்டடிஸ் சொல்லி கொடுக்கறதுலே தான் எனக்கு நிறைய டைம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. சோ அதனால நான் வீட்டுல இல்லாத நேரம் நீ டிவி பாப்பல, அந்த டைத்துல அங்கிள் உனக்கு ஸ்டடிஸ்ல ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அவேக்னிங் ஆனவங்க வந்து பேங்க் கொள்ளை அடிக்கிறாங்க, அதுல நிறைய பேர் காயம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவன் தங்கச்சி இவன் மேல கோவப்பட்டு இருக்கா, இவ ஏன் நம்ம மேல கோவப்பட்டு இருக்கா, ஒருவேளை மிஸ்டர் லீயே இவளை படிக்க வைக்க சொன்னதுக்காக இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்பெஷல் கிளாஸ்ல குவென் தான் வந்துட்டு ஹையஸ்ட் லெவல்ல இருக்கா. குவென் உண்மையிலேயே வேற லெவல் பா, அவ ரொம்பவும் திறமசாலி. ஏ லெவல்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, சீக்கிரமே அவ ஃபுல் சைக்கிளையும் அவேக்னிங் பண்ணிவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த குவென் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே அங்க இருந்து போறா. குவென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கான். ஹே, நல்லா ரொம்பவுமே நல்லா படிச்சவன் தெரியுமா, அதுலயும் மேக்ஸ்ல சும்மா எக்ஸ் ஒய்ய கண்ட இடத்துலயும் தான் போட்டுட்டு இருக்க கூடாது, நீ எல்லாம் பிறகுறதுக்கு முன்னாடியே நான் கணக்கு கத்துக்கிட்டவன் அப்படின்னு சொல்லி அந்த லீ சொல்லவும், இப்போ உங்க வயசு அப்படின்னு கேட்கவும் 81 அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ என்னோட வயசு 10, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கணக்கு கத்துக்கிட்டீங்கன்னா அப்ப 71 வயசுல தான் கணக்கு கத்துக்கிட்டீங்களா, அதுக்கு முன்னாடி இருந்த 60 வயசு வரைக்கும் இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் கலாய்க்கிறா. லோஜியா மூலியமா வர நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோக்கு தான் கலெக்ட் ஆகுது. அவ செலஸ்டியல் மேப் என் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லதுதான், அவ கேரக்டருக்கு எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஸ்வாட் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு லீ கேட்கிறாரு. ஓகே, ஆரம்பிக்கலாம் மிஸ்டர் லீ, இதே மாதிரியே டெய்லிக்கும் இவளுக்கு கத்து கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. லோஜ்வா உன்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவை சேர பண்றா. அவ டென்ஷனா அங்க இருந்து கிளம்புறா. இதுல 30 பவுண்ட்ல இருந்து 300 பவுண்ட் வரைக்கும் வெயிட் இருக்கு, இதெல்லாம் போட்டுட்டு தான் நீ பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸ்பெஷல் கிளாஸ் ட்ரைனிங் வேற மாதிரி இருக்குமே நம்ம ஹீரோ கேட்கவும், ஸ்ரீஷ்வான் இவன் தான் என்கிட்ட கத்துக்கிட்டதுலயே பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன், பட் எதுவா இருந்தாலும் பேசிக்ல இருந்தா கத்துக்கிடணும் அப்படின்னு அவர் சொல்லவும், ஷீஜன் தான் எங்களோட ட்ரைனிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ ஃபாஸ்டா போகணும்னு நினைக்காத, பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பி அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ ஒரு இரும்பு எடுத்து ஏன்னா இவ்வளவு ஈஸியா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெயிட் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் என்னோட பவர் சிஸ்டம் அவேக்னிங் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா, அப்படின்னா இதுக்கு வேற டெக்னிக் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண பேப்பரை எடுக்கிறாரு. சுத்தி ஏதோ நடக்குதுன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அந்த பேப்பர்ல எனர்ஜி அவ்வளோத்தையும் கேதர் பண்ணி இந்த உலகத்துல இந்த டெக்னிக் மூலியமா எதை கட் பண்ணி அந்த பேப்பரை லைட்டா அடிக்கிறாரு. அந்த இருக்கிற சவர் அப்படியே கிளீனா கட் ஆகுது. எந்த ஒரு விஷயத்துமே நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. இந்த பேப்பர் பார்க்க வீக்கா தெரியலாம், ஆனா இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி தான் அந்த ஸ்வாடும், இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறதுல தான் இருக்குது. நீ நினைச்சா அந்த காத்த கூட வெட்ட முடியாது, அதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஸ்வாட ஸ்விங் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறான். அதுக்கான திறமையும் இவன்கிட்ட இருக்கு. கொஞ்சம் ட்ரைனிங் இருந்தா போதும், கண்டிப்பா இவனுக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி மிஸ்டர் லீ நினைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாட இப்ப 1000 டைம்ஸ் ஸ்விங் பண்றான். இப்ப நம்ம ஹீரோவும் அவரும் சேர்ந்து ஒரு பிரேக் எடுக்கிறாரு. லோஜ்வும் ஒருத்தனை எப்படி நம்ம ஸ்ட்ராங்னு சொல்றோம் தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கவும், ரூல்ஸை மதிக்காம இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். ஸ்ட்ராங்கா மாறினதுக்கு அப்புறம் உள்ளதை பத்தி கேட்கல, அதுக்கான ப்ராசஸ கேட்க. ஸ்ட்ராங்கா மாறணும்னா ஈவன் உன்னோட மனசு சொன்னுச்சுன்னா உன்னால ஆகாயத்தை கூட ரெண்டா கட் பண்ண முடியும். அதுக்கான கான்பிடன்ட் தான் ரொம்பவும் முக்கியம். ஒருவேளை நீ ஸ்ட்ராங்கா மாறினா இந்த உலகத்தை பாதுகாப்பியா அப்படின்னு அவர் கேட்கவும், கண்டிப்பா மாட்டேன், ஏன்னா நான் ஒரு நார்மலான லைஃபை வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. என் தங்கச்சியை நான் ஹாப்பியா வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு லீ சொல்றாரு. ஒருவேளை நான் ஹாப்பியா இல்லைன்னா கூட யாரையும் எதிர்பார்த்து இருக்கணும்னு நான் நினைக்கல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிதான் இருக்கேன். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கல. வாழ்றதுக்காக நான் அவ்வளவு தூரத்துக்கு போராடி இருக்கேன். எனக்கு ஜஸ்ட் வாழ்ந்தா அதுவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சக்திகள் அதிகமாகும் போது பொறுப்பும் அதிகமாகும் அப்படின்னு மிஸ்டர் லீ சொல்றாரு. எனக்கு எந்த எக்ஸ்ட்ரா பொறுப்பும்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உனக்கு டெய்லியும் ட்ரைனிங் கொடுக்குறேன், பட் பதிலுக்கு நீ ஒண்ணு மட்டும் பண்ணணும் அப்படின்னு அவர் ஏதோ கேட்கிறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோட தங்கச்சிக்கு வழக்கு போல அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவ
அவ மேல வெறுப்ப காட்டாதீங்க, வளர்ற பொண்ணு கொஞ்சம் சுட்டித்தனமா தான் இருப்பா, போக போக உங்களுக்கே பிடிச்சிரும் அப்படின்னு லீயோட வைஃப் சொல்லிட்டு போறாங்க. யாரோ ஒருத்தங்க வர்றத வந்து லீ நோட்டீஸ் பண்றாரு. பார்த்தா ஷேஜ்வன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்காத ஒருத்தங்களை பார்த்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னு லீ கேட்கவும், இத்தனை நாள் நீ வரல இப்ப ஏன்டா வந்தான்னு கேட்போம் அப்படின்னு லியோஜியோ கலாய்க்கவும், நம்ம ஹீரோக்கு அதுல நெகட்டிவ் பாயிண்ட் சேருது. அதுல ஷீஜினோட நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு காமிக்கவும், ஷீஜின் ஹெவன்லி நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு டாப் ஆபீசர், அவன் என்ன பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி போய் பார்த்தா, ஹே லோஜ்வோ ஸ்கூல்ல எல்லாமே என்ன பண்றேன்னு கேட்கவும், நான் என் புக்கை மறந்து வச்சுட்டேன், அதை எடுக்க தான் வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி உள்ள போறா. நீ யாரு அப்படின்னு ஷீஜின் கேட்கறான். நான் 3rd கிரேட் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், பக்கத்துல தான் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் உங்ககிட்டயா ட்ரைனிங் எடுக்கிறான் நம்ம கேட்கவும், லோஜ்வோ லெவல் F தான், இவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு லீ சொல்றாரு. நீங்க கத்து கொடுத்த ஸ்பார்ட்ஸ்மேன்ஷிப் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வந்த விஷயத்த சொல்றேன். நம்ம இடத்துல ஒரு ரூவன் ஓபன் ஆக போகுது. ஃபவுண்டேஷன் எங்க வழியில குறுக்க வர மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். உங்களால ஃபைட் பண்ண முடிஞ்சா நீங்களும் கலந்துக்கிடலாம்னு சொல்லுவோம். எனக்கு அதுல விருப்பம் இல்லன்னு லீ சொல்றான். இன்னொரு விஷயமும் இருக்கு, நெட்வொர்க்ல உங்களுக்கு ஒரு இடம் காத்துட்டு இருக்கு, நீங்க எப்பனாலும் வரலாம்னு சொல்லுவான். அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இப்ப அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். இவர் ஹெவன்லி நெட்வொர்க்ல லெவல் பி தானு கேட்கவும், இல்ல இவன் நார்மலான ஆள் தான், இவனுக்கு அவேக்னிங்லாம் எதுவும் ஆகல, பட் ஆனால் லெவல் பி கமாண்டர். நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறத யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அந்த மேஜிக்கல் ஸ்பெஷல் கிளாஸ்னே நீ லெவல் F தானே, சோ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா இவ இதுவும் அவர் கோவப்படுத்திடலேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதை ஏன் கேட்கற, ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்தா என்ன சொல்லணும் அப்படின்னு லீ கேட்கவும், ஏன்டா வந்தேன்னு கேட்கணும் அப்படின்னு வா சொல்றான். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இது சோடியம் பொட்டாசியம் அலாய், உன்னோட லெவல் எவ்வளவு இருக்குங்கிறத இதை வச்சு செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லீ அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவா அவனோட பிளட் அதுல விட்டு செக் பண்ணி பாக்குறான். அது பிளாக் கலர்ல மாறுது. என்னது லெவல் ஏவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துருக்கா. நம்ம ஹீரோட பிளட் இருந்தது ப்ளூ கலர்ல மாறுது அப்படின்னா லெவல் ஏக்கு மேல லெவல் இருக்கா. இது பாக்குறதுக்கு என்னோட செலஸ்டியல் மேப் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ அதை தூர ஊத்தலாம் நம்ம ஹீரோ வெளியே போகவும், என்ன லெவல் அப்படின்னு சொல்லி லீ கேட்கிறாரு. லெவல் F தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டாரை பாடி கான்சென்ட்ரேட் பண்ணி அவனோட செலஸ்டியல் மேப் குள்ள போறான். நம்ம ஹீரோ இப்போ அவனோட செகண்ட் லேயர் நெபுலாவை வந்து அவேக்னிங் பண்ணிருந்தான். அவனை சுத்தி க்ளோ ஆகுது. ஒரு கத்திய வச்சு அவன் ஸ்கின் அறுத்தா கூட அவனுக்கு எதுவுமே ஆகல. ஃபர்ஸ்ட் லேயரை ரீச் பண்ணப்போ ஸ்வாட் கிடைச்சிருக்கும். இப்போ 2வது லேயரை ரீச் பண்ணுவோம். இந்த காயமும் இல்லாம நம்ம ஹீரோவை அது ப்ரொடெக்ட் பண்ணுது. லோஜ்வோ இதை ரீச் பண்ணுவாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லோஜ்வோ தூங்கி எழுந்துச்சு பார்த்தா அவளோட அந்த செலஸ்டியல் மேப் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அவளுக்கு பின்னாடி வந்து ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகுது. லோஜ்வோ டைம் ஆச்சு எந்திரி லோஜ்வோ அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பாக்குறான். அவ கண்ணு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு நம்ம ஹீரோ போய் பார்த்தா, நான் லெவல ரீச் பண்ணி அப்கிரேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவும், நீயுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படின்னா நீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் லேயர் நெபுலாவே ரீச் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கவும், இல்ல நான் ரீச் பண்ணது செகண்ட் லேயர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அவளுக்கு கொஞ்சம் பல்ப் ஆயிருது. இதோ பிளாக் ஹோல்னு சொன்னி அதோட திறமையை காட்ட நம்ம ஹீரோ கேட்கறான். சரி அவளும் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்றா. சுத்தி இருக்கிற இறந்து போன எனர்ஜி என்னால கலெக்ட் பண்ண முடியுது. இது நேற்றுக்கு இறந்து போன ஒரு எறும்பு அப்படின்னு காமிக்கிறா. இது பார்க்க அப்படியே ரியல் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இன்னும் உன்னால நிறைய ட்ரை பண்ண முடியுமான்னு பாரு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்ப இறந்து போன எனர்ஜியை போய் அவ தேடி பாக்குறா. இன்னொரு எறும்பு அவ வர வைக்கிறா. ஃபர்ஸ்ட் இருந்தது மறைஞ்சு போயிட்டு, சே ஒரு நேரத்துல ஒன்னதான் உன்னால கிரியேட் பண்ண முடியும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேற ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லவும், இப்ப அவ ஒரு பறவையை வர வைக்கிறா. சரி உன்னால எவ்வளவு நேரத்துக்கு இதை கண்ட்ரோல் பண்ண முடியுது, எவ்வளவு நேரத்துக்கு இதை மெயின்டைன் பண்ண முடியுது, அதிகமா உனக்கு எனர்ஜி போதா பசிக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். எனர்ஜி எதுவுமே எனக்கு கம்மியான மாதிரி தெரியல, எறும்பை விட ஆனா அந்த பறவைக்கு எனர்ஜி அதிகமா போகுது அப்படின்னு அவ சொல்றா. இறந்து போன ஹியூமன் பறவைக்கு எவ்வளவு எனர்ஜி வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், அப்ப சுடுகாட்டுக்கு போய் இறந்து போனவங்க எனர்ஜியை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், இல்ல வேண்டாம், அங்க இருக்கிறவங்க நார்மல் பீப்புள், அது போக அவங்க எல்லாம் நல்லவங்க, அவங்க நிம்மதியா சொர்க்கத்துக்கு போட்டும், திடீர்னு ஏதாச்சும் பிரச்சனை வரக்கூட வாய்ப்பு இருக்கு, பெருசா ஒண்ணு தானே ட்ரை பண்ணி பார்க்கணும், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு கூடவா அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். பண்ணியை நான் கண்ட்ரோல் பண்ணா என்ன ஒரு பண்ணி கேலன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு அவ சொல்றா. ஃபர்ஸ்ட் பண்ணியை வச்சு டெஸ்ட் பண்ணி பாரு, அதுக்கப்புறமா ஒரு டாங்கியை வச்சு டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பிக்கி கேல் அதுக்கப்புறமா டாங்கி கேல் இந்த மாதிரி தான் எனக்கு பேர் வேணும்னு நீ எதிர்பார்க்கறல அப்படின்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட் சேஃபா சின்னதுல இருந்து அதுக்கப்புறம் பெருசுக்கு போப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோஜ்வா உன் பண்ணிக்குட்டி வெளியே கொண்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அவரும் வெளியே கொண்டு வரா. ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அதை ஒரு பஞ்சு விடுறான். இது அப்படியே மறைஞ்சிருது. இது ஒன்னும் ஸ்பெஷல் ஸ்ட்ராங் எல்லாம் இல்ல, நார்மல் பண்ணிக்குட்டி மாதிரி தான் இருக்கு, அப்படியே ஒரு ரியல் பண்ணிக்குட்டியை டச் பண்ற மாதிரி தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அதை கட் பண்றான். மேஜிக்கல் எனர்ஜியால தான் அது கிரியேட் ஆயிருக்கு, சோ அப்படின்னா அதுக்கு நார்மல் கத்தி பத்தாது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட வர வைக்கிறான். நம்ம ஹீரோ ஸ்வாட பார்க்கவுமே அந்த பண்ணி ரொம்ப பயந்து தெரிச்சு ஓடுது. ஒரே அட்டாக் தான், அந்த பண்ணி பாப்பே பெருசு தகருது. காலையிலேயே 1.5 மணி நேரமா மெனக்கிட்ட என்ன கூட்டிட்டு போய் இப்ப அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி டென்ஷன் ஆகும். சரி டென்ஷன் ஆகாதான், அவன் அவனுக்கு ஒரு வாரத்துக்கு எக் ரைஸ் சமைச்சு தர நம்ம ஹீரோ சொல்லுவோம். 2 வாரம் சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ நார்மலா அவரா. அவைக்னிங் ஆன அந்த 3 கொள்ளக்காரங்களால நிறைய பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கிறது நியூஸ்ல போட்டுட்டு இருக்கான். லோஷுவா சாப்பிட்டுட்டு இந்த நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா. நீயே ஃபுல்லா சாப்பிடு, நான் நிறைய செஞ்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப எனக்கு இன்னும் ரைஸ் வேணும்னு அவ கேட்கறா. நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம். என்னாச்சு ஏன் சிரிக்கிற, அவன் மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா.
கேக்குறா. இப்போதைக்கு என்னால உனக்கு நல்லபடியா சாப்பாடு கொடுக்க முடியுதுல்ல, அதனாலதான் இந்த வீடும் அப்படியே நமக்கு ஒரு சொந்த வீடா இருந்துச்சுன்னா மாசம் மாசம் ரெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த 3 கொள்ளக்காரங்க கூட வந்துட்டு பிரிட்ஜ்ல ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப தூரத்துல இருக்கு. பட் நம்ம ஹீரோ அதை சென்ஸ் பண்றான். நீ சாப்பிட்டு இதை வந்துட்டு நம்ம ஹீரோ பார்க்குவோம். நானும் அதை சென்ஸ் பண்ண என்னையவோ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே பில்டிங் விட்டு பில்டிங் தாவி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட அந்த செகண்ட் லேயர் ப்ரொடெக்ஷன் அவனுக்கு மேல வர வச்சுக்கிட்டான். நம்ம ஹீரோ அவன் தங்கச்சி அவங்க போய் பாக்குறாங்க. ஷீஃபை சண்டை போட்டுட்டு இருக்குத நம்ம ஹீரோ பாக்குறான். அண்ட் அந்த கொள்ளையடிக்கிற திருடங்க கூட தான் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவேக்னிங் ஆன 3 கிரிமினல்ஸ் வந்து பேங்க் கொள்ளையடிச்சு அவங்க கூட தான் இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஷீஃபை தானே, அவரா அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். இந்த ஃபைட் பண்ற அந்த கிரிமினலோட பாஸ் வந்துட்டு லெவல் D அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்போ போலீஸ் அந்த இடத்துக்கு வரவா, அந்த கிரிமினல்ஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. இங்க ஏதாவது டேஞ்சரஸ், நீயும் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தங்கச்சிட்டு சொல்லுவோம். நீயும் ஒழுங்கா சீக்கிரமா வீட்டுக்கு வா, இன்னும் வீட்டுல நிறைய பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ஷன் லேயரை போட்டுட்டு இப்ப அவங்களை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அந்த கிரிமினல்ஸ் எல்லாருமே ஒரு பில்டிங் குள்ள இருக்காங்க. போலீஸ் அண்ட் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் 2 பேருமே வந்துட்டு அந்த பில்டிங்கை சுத்தி வளைக்கிறாங்க. இப்போ பில்டிங்கை கட் பண்ணிட்டு போலீஸ் உள்ள போறாங்க. நம்ம பேசாம சரண்டர் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த கிரிமினல் கேட்கறான். பிரிட்ஜ்ல வச்சு நம்ம பிளாக் கோட் போட்டு 2 பேரை கொண்டிருக்கோம், அவ்வளவு ஈஸியில நம்மள விட்டுற மாட்டாங்க. நான் போலீஸ் அடிச்சு போட்டு அவங்க 2 பேரையும் இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறேன். மேங் மவுண்டனுக்கு போயிருங்க, அங்க நீங்க சேஃபா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் சொல்றான். சரி, நம்ம கூட இருக்கிறவங்களும் ஓகே சொல்றாங்க. பின்வாசல் வழியா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல போலீஸ் சுத்தி வளர்த்தாங்க. நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கான். இப்போ எர்த் நெட்வொர்க்ல இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு அவனை சுத்தி வளைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் திடீர்னு மேல பாக்குறாங்க. அவனுமே மேல பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். நான் ஜஸ்ட் வாக்கிங்காக தான் வந்தேன்னு சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது என்னதுன்னு தெரியல, அதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃபை சொல்றான். நம்ம ஹீரோ அந்த கிரிமினல் கூட சேர்ந்தவன் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண போறாங்க. அந்த கிரிமினலையும் சேர்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னன்னா அசால்ட்டா அவங்க கூட ஃபைட் பண்றான். இப்படி ஒரு கிளாஸ் நடந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே மயங்கி போயிருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த கிரிமினலும் மட்டும்தான் இருக்கிறான். இதனால ஃபைட் பண்ணிட்டு இருந்தது ஆஃபீஸர்ஸ், பட் இப்போ இருக்கிறது கிரிமினல் தான். ஸோ அதனால நம்ம ஹீரோவோட பவரை வந்து அனலைஸ் பண்றான். அவன் நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணுறது பதில் நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் தான் பண்றான். நம்ம ஹீரோவோட ஸ்வாட் அப்படியே போய் அவன் மொத்தமா கொண்டுருது. நம்ம ஹீரோவோட ஸ்வாட் திரும்பவும் நம்ம ஹீரோவோட பாடிக்குள்ளேயே போயிடுது. லெவல் 3ல இருக்கிற ஒரு கிரிமினலையே நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டா அதுவும் 1 பஞ்ச்ல கொண்டுட்டான். எல்லாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வரா. சுத்தி முத்தி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போறான். லூஷ்வோ என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு அடி எதுவும் படலையே அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. எதுவும் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி, எங்க தான் போன, என்னாச்சு அப்படின்னு அவ கேட்கவும், ரொம்ப நாளா நீ பெருசா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தல, அதுக்கான டைம் வந்துருச்சு. ஒரு ஹியூமனோட ஆவியை பிடிக்கிறதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனும் இப்ப வெளியே போறாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற லீ வந்துட்டு எங்க கிளம்புறீங்கன்னு கேட்கவும், லூஷ்வோ என்ன சாப்பிட கூட்டிட்டு போறான்னு அவ சொல்றா. எங்க போறீங்கன்னு அவர் கேட்கவும், டான்ஃபோர் ஸ்ட்ரீட்டுக்கு போறாங்க, எல்லாமே சீப்பா இருக்குல்ல அப்படின்னு அவ சொல்றா. நீங்களும் வரீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். சரி சரி, நீங்களே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் வீட்டுக்கு போறாரு. இங்க இருந்து நார்த் சைடு உன்னோட பறவையை பறக்க விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண அந்த லொகேஷன் சொல்லி அந்த இடத்துல யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம ஹீரோவோட பேர்ல வந்துட்டு கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நான் மத்தவங்க கூட ஃபைட் பண்ணா என்னோட நெகட்டிவ் எமோஷனும் கலெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான். லெவல் D என்ன பொறுத்தளவு லோ லெவலா இருந்தாலும் ஃபைட் பண்றது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லோஷ் வாங்க யாரும் இல்ல அப்படின்னு சிஸ்டர் சொல்லவோ, சரின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ போய் பாக்குறான். கிரிமினல்ஸோட பாடியும் அந்த இடத்துல இல்ல, எர்த் நெட்வொர்க்ல இருக்கிறவங்க யாருமே அந்த இடத்துல இல்ல, ஏரியா கிளியரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவளோட தங்கச்சி இப்ப வர சொல்லி மெசேஜ் பண்றான். அவளும் அந்த இடத்துக்கு வரா. இறந்து போனவங்க யாரையாச்சும் சென்ஸ் பண்றியான்னு கேட்கவும், ஒரு வளர்ந்த ஆளும் 2 ஷார்ட் ஆன ஆளும் இருக்காங்கன்னு சொல்லவும், வளர்ந்த ஆளை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் அவனோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிறா. இப்ப அவனை வெளியே கொண்டு வான்னு சொல்லவும், அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது, என்னால முடியல, ஒரு நாள் டைம் கூட நாளைக்கு கொண்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்றா. சரி வீட்டுக்கு போலான்னு சொல்லவும், ஆனா ஹோட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னல நம்ம கேட்கவும், அந்த மிஸ்டர் லீயை சமாளிக்கிறதுக்காக சொன்ன போய் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம வெறும் இதுல போனா நம்ம சொன்னது பொய்ன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்க அப்படின்னு கேட்கவும், சரி ஓகே, நீ ஹியூமன் ஸ்பிரிட் பிடிச்சதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவளும் ரொம்பவும் ஹாப்பி ஆகிறா. நம்ம ஹீரோ அவளை அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். நிறைய நூடுல்ஸ் வாங்கி அவ இப்ப சாப்பிட்டு இருக்கா. நம்ம
நம்ம ஹீரோவை சாப்பிட்றதையே பார்த்துருக்கோம். என்னாச்சு உனக்கு வேண்டாமா, அதையே கொண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோடதையே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. லூஷ்வம் உன்னோட பவர்ஸ் யார்கிட்டயே சொல்லிடாது சரியா, யார் முன்னாடியே அதை யூஸ் பண்ணிடாத, அப்புறம் இப்ப பிடிச்சி வச்சிருக்கிற அந்த ஆளையும் வெளியே விட்டுறாது சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ மட்டும் ஆர்ஃபனேஜ்ல இருந்திருந்தா உனக்கு எல்லா நேரமும் நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்ன திரும்பவும் ஆர்ஃபனேஜ்க்கு அனுப்ப போறியா அப்படின்னு கேட்கும். இல்ல அப்படி இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு சாப்பாடு ட்ரெஸ் தங்குறதுக்கு இடம் எதுவும் இருக்கணும்லாம் அவசியம் இல்ல, எனக்குன்னு இருக்கிற ஃபேமிலி நீ மட்டும்தான், நீ என் கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அவ ஆள ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே ஒரு சாங்க போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ அந்த ஆர்ஃபனேஜ்ல இல்லாம அவன் பாட்டு இஷ்டத்துக்கு வெளியே போயிட்டு வந்துட்டு இருப்பான். அவனோட தேவைக்கு அவனே காசு சம்பாதிச்சிட்டு இருக்கான். லூஷ்வாவும் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ஆர்ஃபனேஜ்ல இருந்து தப்பிச்சு வந்துருதா. திரும்ப நம்ம ஹீரோ கொண்டு போய் விடலான்னு பார்த்தா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. சரிவா என் கூடயே இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை கூப்பிடுறான். இவங்க 2 பேரும் தங்குறதுக்காக வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கிறாங்க. லூஷ்வாவை நல்லபடியா பாத்துக்கணுங்கிறதுக்காகவே நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறான். ஏதோ அவனால முடிஞ்ச சீப்பான சாப்பாடு எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்குறான். லூஷ்வாவும் நம்ம ஹீரோ மேல ரொம்பவும் பாசமா இருக்கா. நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ரொம்பவுமே கேரிங்கா பாத்துக்கிட்டா. நம்ம ஹீரோக்கு பதில் அவ போயிட்டு அந்த முட்டை எல்லாத்தையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரா. வித்துட்டு வந்து டயர்டாகி அவ தூங்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா தான் இருக்காங்க. இப்போ அவ அழுதுட்டு இருக்கவும், லூஷ்வம் நம்ம சொந்தமா ஒரு வீடு வாங்கலாம், கூடிய சீக்கிரம் நம்ம இருக்கிற வீடு நமக்கு சொந்தமாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உண்மையாதான் சொல்றியா, நம்மளோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும், நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிளாஸ் டி கிரிமினல்ஸ் இவனை பிடிக்க போனப்பதான் நம்ம ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டான். இவனோட பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. அப்ப திடீர்னு தெரியாத ஒரு பிராக்டிஷனர் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவன் லெவல் சி நினைக்கிறேன், அதனால தான் லெவல் டி இருக்கிறவன ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல அடிச்சு போட்டான். நம்ம சிட்டிக்குள்ள லெவல் சி இருக்கிற ஒருத்தன் இருக்கான், அவன் யாருன்னு தெரியல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கவும், யாரா இருந்தா என்ன அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்லவும், ஹெவன்லி நெட்வொர்க் அண்ட் எர்த்லி நெட்வொர்க் ரெண்டுலயும் சேர்த்து லெவல் டிக்கு மேல இருக்கிறவங்க வெறும் 7 பேர் தான். இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. அது போக அவன் மக்களுக்குள்ளதான் இருக்கிறான், அது யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியல. ஹெவன்லி நெட்வொர்க்ல இந்த விஷயத்தை இப்படியே விட முடியாது அப்படின்னு மீட்டிங் சொல்றான். ஜஸ்ட் ஒருத்தனை பத்திலாம் கவலைப்பட்டு இருக்காதீங்க, நான் சொல்ற அதெல்லாம் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தன் சொல்லவும், உனக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்லைன்னா பேரு, பட் முட்டாள்தனமா எதுவோ பண்ணாத அப்படின்னு மீட்டிங் அங்க சொல்லிட்டு போறான். மிஸ்டர் லீ என்ன விடவோ திறமசாலியா அப்படின்னு அவன் கேட்கவும், நீ அவர் கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு சீஜின் சொல்றான். சரி அந்த லெவல் சி பிராக்டிஷனர் பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும், அவன் பேசின டோன் நடந்துகிட்டதை வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு டீனேஜரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலயே அவன் லெவல் சி வரைக்கும் அடையிறது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சீஜின் சொல்றான். நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த ஸ்டிங்கி டோவோவை வித்துட்டு இருக்கான். ரெகுலரா வர கஸ்டமர்ஸ் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. தொட்டு கிடைக்குது, பட் ஆனா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ ஒருத்தர் 3 கொடு அப்படின்னு கேட்கவும், ஒரு ஆளுக்கு 1 தான், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைன்னா லைன்ல வந்து நிக்க சொல்லுங்க நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல ஹானஸ்டா பிசினஸ் பண்றானே அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க, சில பேர் டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வச்சிருக்கான். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். தம்பி ஒரு ஸ்டிங்கி டோஃபு கொடுப்பா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கவும், காலி ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். அவர் கடுப்பானதுல நம்ம ஹீரோக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அட இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தம்பி ஸ்டிங்கி டோஃபு கொடுப்பா அப்படின்னு இன்னொருத்தர் வந்து கேட்கவும், ஓ உங்களுக்கு ஸ்டிங்கி டோஃபு வேணுமா, இந்தாங்க, எதுவும் இல்ல எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கவும், அது மூலயமா பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுல இருக்கிற லேஷியோவை காட்டுறாங்க. தூங்கிட்டு இருக்கிற அவன் ஒய்ஃபுக்கு தெரியாம அவன் மறைச்சு வச்சிருக்கிற துட்டு எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறான். அவன் வீட்டுக்குள்ளேயே நிறைய இடத்துல காசை ஒழிச்சு வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் இப்ப எடுத்து வச்சுக்கிட்டு பை பை பேபி அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கிற அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அவன் கிளம்புறான். எங்க லூஷ்வா வந்துட்டு நைட் ஆகுது. அப்ப திடீர்னு நினைச்சா இது நடந்துருச்சு, அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. என்னன்னு நம்ம ஹீரோ கதவை திறந்து பார்த்தா, நேத்து நைட் நம்ம ஹீரோ கொண்ட அந்த ஆள் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். நான் சொன்னல ஒரு நாள் போதுன்னு எப்படி கொண்டு வந்துட்டு பாத்தியா அப்படின்னு சொல்றா. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கன்னு ஷாக் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்து இவன் எப்படி இருக்கான் அப்படிங்கறத செக் பண்ணி பாக்குறான். அவன் கையாசிக்கமா நம்ம ஹீரோ பயந்துருதான். உன்னால இவனை கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் வேணா ஒரு பஞ்ச் பண்ண சொல்லவா நம்ம கேட்கவும், வேண்டாம் அப்படி பண்ணாத, இவன் லெவல் டி, இவன் பஞ்ச் பண்ண அந்த இடமே தரமாட்டமாயிரும் நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவோ கரெக்ட் தான், இது ஒன்னும் நம்ம சொந்த வீடு கிடையாது, டேமேஜ் ஆனா நம்ம தான் உடஞ்சதுக்கு காசு கொடுக்கணும்னு நம்ம சொல்லவும், நம்ம சொந்த வீடா இருந்தாலும் இதை டேமேஜ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் பணத்தை எங்க ஒழுத்து வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும், நம்ம போய் அதை எடுத்துடலாமா அப்படின்னு கேட்கறா. இவன் மெமரிஸ் உனக்கு தெரியுதான்னு கேட்கவும், சாவறதுக்கு முன்னாடி இவன் அதை பத்தி தான் யோசிச்சான், ஆனா நீ கூட இவனை சூப்பரா பஞ்ச் பண்ணிருக்கிய அப்படின்னு கேட்கறா. சரி சரி யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து திரும்ப அந்த பணத்தை ஒரு மவுண்டன்ல புதைச்சு வச்சிருக்காங்க. அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, வா போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அது எல்லாமே திருடின பணம், நம்ம எடுத்தா போலீஸ் கிட்ட தான் கொடுக்கணும். அது போக உனக்கு எப்படி அந்த இடம் தெரியும்னு போலீஸ் கேட்டா என்ன சொல்லுவ, உன் பவர்ஸ் பத்தி நம்ம அவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நம்ம அதை எடுத்தா போலீஸ் கிட்டயா கொடுக்கணும், அவ்வளோ காசை வச்சு நம்ம சொந்தமா வீடு வாங்கி நமக்கு தேவையான எல்லாம் வாங்கிக்கலாம்ல, ஏன்னா நான் உன்னை விட்டு போக விரும்பல, நீ தான் எனக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி அப்படின்னு வாழவும், இந்த வீடை நம்ம கூடிய சீக்கிரமே வாங்குவோம், தப்பான வழியில வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்மகிட்ட நிறைய காசு இருக்கான்னு கேட்கவும், ஃபியூச்சர்ல வந்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அனையா டென்ஷன் ஆகுவோம், ஃபியூச்சர்னா நாளைக்கு கூட தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை அனுப்பி வைக்கிறான். ஒழுங்கான சாப்பாடு ட்ரெஸ் எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ தான் எனக்கு இருக்கிற ஃபேமிலி ஒன்று விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதை யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ இப்ப தங்கி இருக்கிற அந்த வீடை வந்துட்டு எப்படியாச்சும் அவனுக்கு சொந்தமாக்கிக்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்றான். நெட்ல வந்துட்டு மேஜிக்கலான ஐட்டம்ஸ் சேல் பண்றதை நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது.
இப்பெல்லாம் நிறைய பேர் அவைக்கனிங் ஆகி இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் ஸ்பெஷல் கிளாஸ்ல இருந்தா எப்படி இருக்கோ தெரியுமா அப்படின்னு சில பசங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க தான் ஸ்பெஷல் கிளாஸ்லயே இல்லையே, அதை பத்தி தெரியாமையா அது நல்லா இருக்கும் பேசாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாரும் கடுப்பேத்துறான். நீ யார்கிட்டயுமே அவ்வளோ ஃப்ரெண்டா இருக்க மாட்டியா அப்படின்னு ஜாங்ஷுவை கேட்குவோம். ஆமாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, மேஜிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல விற்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா அதெல்லாம் நார்மல் தான். ஈவன் நம்மளோட அந்த ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் கூட நமக்கு அப்படிதான் கிடைக்குது. ஆன்டி பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற மேட்டர் வந்துட்டு உலகத்துல வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் அந்த சூப்பர் பவர் அவேகனிங்க்கு காரணமே. இறந்து போனவங்களோட சோல்ஸ் கூட அதே இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். சரி இது என்ன லேண்ட் கிராஸ் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிவைன் லேண்ட்ல மட்டும் தான் கிடைக்கும். அந்த டிவைன் லேண்ட பத்தி சயின்டிஸ்ட்கே சரியா தெரியல. பட் அங்க இருக்கிற எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. காசு இருக்கிற சில பேர் அதை வாங்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்பிரிட் ஸ்டோன்ஸும் நமக்கு அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் வருது. ஹெவன்லி நெட்வொர்க்ல இருக்கிறவங்களே நேற்று நம்ம ஸ்கூல்ல டைரக்டா வந்து சப்ளை பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்போம். அப்படியே நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டான். லீஃபே வந்து கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கான். ஹெவன்லி நெட்வொர்க்ல இருக்கிற ஒருத்தன் தான் இவங்களுக்கு நியூ டைரக்டரா வராங்க. இவங்க போன ஒரு மிஷன் வந்து நிறைய ஆளுங்க சுத்தி வலிக்கிறாங்க. ஆளுங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஓடுவோம் அந்த டேரக்டர் என்ன ஆளக்கானு பார்த்தா அவனையும் இவங்க கூட சேர்ந்து ஓடி வந்துட்டு இருக்கான். ஹெவன்லி நெட்வொர்க்ல இவன் லெவல் B ல இருக்கிற ஒரு ஆளு. எர்த் நெட்வொர்க்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவனை விட கொஞ்சம் கம்மியான லெவல்ல இருக்கிறவங்க தான். சீஃபே இப்ப அவனை வெல்கம் பண்றதுக்காக அவசர அவசரமா போறான். நியூ டைரக்டர் வராங்கன்னு சொன்னாங்க. என்ன ஆளக்கானா அப்படின்னு ஒவ்வொருத்தங்கள பாத்துட்டு இருக்கோம். மேபி அவர் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கலாம். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளாஸ் லீடர் சொல்லுவோம். அது எப்படி உனக்கு தெரியும்? மேபி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம்ல நம்ம ஹீரோ சொல்றான். அவர் வந்துட்டாரு, நம்ம ஒருத்தர் ரிசீவ் பண்ண போறான். என்ன உங்களுக்கு இப்படி ஷர்ட் எல்லாம் அழுக்கா இருக்குன்னு கேட்கவும், அது ஒண்ணும் இல்ல, ஒரு திருடன் பணத்தை எங்க புதைச்சு வச்சிருக்கான்னு தகவல் கிடைச்சது. மவுண்டன்ல போய் நாங்களே அதை தோண்டி எடுத்ததுல ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு. சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. போலீஸ் தான் அவங்க கார்ல இவங்களை வந்து இறக்கி விட்டு போறாங்க. இந்த நியூ டைரக்டர் வந்து லெவல் B அப்படிங்கறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். அவனும் திரும்பி பாக்குறான். ஒருவேளை இவன் நம்மள சென்ஸ் பண்ணிட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, ஆமா கிளாஸ் டைம்ல ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், உங்க பதவியேற்பு விழாக்கு தான் எல்லாரும் நிக்கிறாங்க, ஒரு ஸ்பீச் கொடுங்கன்னு சொல்லவும், ஹலோன்னு சொன்னா போதாதா அப்படின்னு நம்ம கேட்கவும், உங்களுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றான். ஆமா திருட வச்சிருந்த காசை நான் தானே மணிக்கிட்டு தோண்டி எடுத்து கொடுத்தேன். அதுக்கு போலீஸ் எனக்கு காசு தரவே இல்லை, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சோ நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லவும், சார் நில்லுங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. நீங்க வேணா வேற யாரையாச்சும் அனுப்பி காசை வாங்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ இதுவும் நல்ல ஐடியா தான். சரி நான் இப்போ ஸ்பீச் கொடுத்தே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா படிங்க, அவ்வளவுதான் ஸ்பீச் முடிஞ்சது கிளாஸ் போங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. புதுசா வந்திருக்கிற டைரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு அப்படின்னு ஜாங்ஷியோ சொல்லவும், இவரை திரும்பவும் மீட் பண்ணுவோம்னு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் தான் பேங்க் கொள்ளையடிச்சிட்டு இருந்த லெவல் D கிரிமினல். அங்க எல்லார்கிட்டயும் நான் திரும்பவும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறேன். நான் லேசியோ ஹெவன்லி நெட்வொர்க் லெவல் B அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை சொல்றதுக்காக இவர் மணிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்தாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறான். இவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தப்போ லெவல் C ல இருக்கிற ஒரு மிஸ்டீரியஸ் மேன் வந்தான். அண்ட் அவன் ஒரு ஸ்வாட் யூசர். ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் நீங்க இவனை பாத்தீங்கன்னா மறக்காம ஷீஃபே கிட்ட சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா சப்ளைஸையும் நாங்க பாத்துக்கிடுவோம். இந்த ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கோம்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். சார் அதை இன்னும் கொடுக்கல அப்படின்னு ஷீஃபே சொல்றான். சரி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்றான். லெவல் Dக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 2 ஸ்டோன், லெவல் A ல இருக்கிறவங்களுக்கு 10 ஸ்டோன் சொல்லுவோம். நம்ம ஹீரோ லெவல் Fங்கிறதுனால அவனுக்கு 1 ஸ்டோன் தான் கிடைக்கும். கிளாஸ் லீடர் கேவலமா பாக்குறான். அவைக்னிங் ஆனவங்களுக்கு 2 ஸ்டோன் சொல்லுவோம். நம்ம ஹீரோ அவனை வேணும்னே கடுப்பேத்துறான். இப்போ ஜாங்ஷுவி கிட்ட போய் நம்ம ஹீரோ தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய், இந்த ஸ்பிரிட் ஸ்டோன் விற்க முடியுமான்னு கேட்கவும், உனக்கு இது பிராக்டிஸ் பண்ண தேவையில்ல நம்ம கேட்கவும், ஃபர்ஸ்ட் என் நார்மல் லைஃபை வாழ்றதுக்கு எனக்கு காசு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை விற்கிறதா இருந்தா பிளாக் மார்க்கெட்ல தான் வைக்கணும், 1 லட்சம் போகும்னு சொல்லுவோம். இந்த அப்ப வாங்கிக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் ஏறி கேட்டு சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 லட்சம் கிடையாது 1,20,000 சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். 2 ஸ்பிரிட் ஸ்டோன் இருக்கு 2,40,000 அப்படின்னு போன்ல கேட்கவும், அக்கௌண்ட் நம்பர் கேட்கறாங்க. இந்த அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்டோனை கொடுக்குறான். நான் ஒருவேளை உன்னை ஏமாத்திட்டோம்னா நம்ம கேட்கவும், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ அப்படி பண்ண மாட்டேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்டோனை தூக்கி பத்திரமா வச்சுட்டு உன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என் போனுக்கு அனுப்பிடுறேன் நம்ம சொல்லவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த காசு அது போக நம்ம ஹீரோ சேர்த்து வச்சிருக்க காசு இது எல்லாத்தையும் வச்சு அவன் ஆசைப்பட்டபடி வீடு வாங்கிடலாம். ஒரு காலத்துல நம்ம ஹீரோ ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருப்பான். பட் இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகுறத நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். இப்போ லீவ் வந்துட்டு லோஜியோக்கு வந்து மேக்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. வழக்கம் போல அவ தப்பா தான் போட்டுட்டு இருக்கோம். என்ன நீ தப்பா போட்டுட்டு இருக்குன்னு அவர் திட்டுறாரு. சின்ன பொண்ணை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்குறாங்க. இப்போ லோஜியோ அங்க வருவோம். ஹே நீங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் லீ கேட்கறாரு. நான் சும்மா இந்த பக்கமா வந்தவங்கள பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னு லோஜியா கிட்ட கேட்கவும், எதுக்குடா வந்தேன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அவ எக்ஸ்ட்ரீமா கொஞ்சம் கலாய்க்கிறா. உடனே லோஜியா கடுப்பாகுவோம். அவனோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோக்கு ஏறுது. அதை நம்ம ஹீரோ பாக்குறான். நெட்வொர்க்ல இருந்து மூலிகை எல்லாமே சொன்னபடி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி சரி கிளம்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறமா சில எலும்பு கொடுங்கெல்லாம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கவலைப்படாத ஃபவுண்டேஷன் இதுல தலையிடாத அப்படின்னு லீ சொல்றாரு. அப்புறம் அவங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும். சிட்டிக்குள்ள லெவல் C பார்ட்டிஷனர் ஒருத்தர் இருக்கான். அவன் ஸ்வாட் யூஸ் பண்ணா அப்படின்னு கேட்கவும், அவன் என்னோட ஸ்டூடெண்ட்னு சொல்ல வரியா? எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மிஸ்டர் லீ சொல்றாரு. தெரியும் இவன் ஸ்வாட ஒன்றும் நல்ல சூப்பராலாம் யூஸ் பண்ணல, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் சூப்பரா யூஸ் பண்ணுவாங்களே, சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னேன். சரி யாரா வர சவுண்ட் கேட்க நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து போயிருந்தான். லோஜியோ தான் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி நீ இந்த பொட்டேட்டோ எடுத்துட்டு வா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி மிஸ்டர் லீ சொல்றாரு. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வரா. உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், முக்கியமான விஷயம் அப்படின்னு 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்றாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன், ஹெவன்லி நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அவ சீக்கிரம் மேக்ஸ் கத்துக்கிடுவா, கோவப்படாதீங்க அப்படின்னு அந்த ஒய்ஃப் சொல்லவும், நான் அதை பத்தி யோசிக்கல, ஸ்வாட் யூஸ் பண்ற லெவல் C ல இருக்கிற ஒருத்தனா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு.
அப்படின்னா ரூவன்ஸ் ஓப்பன் ஆக போது எலும்பு கூடங்கள்லாம் இருந்துச்சு நடந்து வந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா நீ ஏதோ சொல்லணும் நீ அப்படின்னு கேட்கவும் இந்த வீடு இதுக்கப்புறம் நமக்கு சொந்தமாக போகுது, நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும், அப்புறம் ஒரு புது போன் வாங்கியிருக்கேன், இதுல சிம் கார்டும் இருக்கு, என் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சிட்டேன், நான் சொன்ன மாதிரியே நம்ம வீடு நமக்கு சொந்தமாயிடுச்சு பாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் வெளியே இருக்கிற யார்டு கீழே டைல்ஸ் சவரு எல்லாமே நமக்கு சொந்தமா அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோஷ்வும் இப்ப நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சந்தோஷத்துல ஆள ஆரம்பிக்கிறா. சரி இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா நீ எதை உடைச்சாலும் அதுக்கப்புறம் நம்ம தான் புதுசு வாங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம எதையும் விற்க தேவையில்லைன்னு கேட்கவும் இல்ல நம்ம பணத்தை சம்பாதிச்சுக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நெகட்டிவ் பாயிண்ட்ஸே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோனோட செலஸ்டியல் மேப்ல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் லெவலையும் அச்சீவ் பண்றான். நம்ம ஹீரோட பவர் இன்னும் அதிகமாவே இன்க்ரீஸ் ஆகுது, இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். தூங்கிட்டு இருக்க லோஷ்பாக்குள்ளேயும் ஏதோ ஒன்று உள்ள போகுது, அது என்ன நமக்கு காமிக்கல. வழக்கம் போல நம்ம ஹீரோ குரூப்ல எல்லாத்தையும் கடைப்பேத்தி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றான். இது ஸ்டிங்கி டோஃப் தானே, எனக்கு ஒரு பிளேட் தாயா அப்படின்னு சொல்லி அந்த நியூ டைரக்டர் வந்து கேட்கறாரு. இந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். உன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் கேட்கவும் அந்த டயான் ஸ்பெஷல் கிளாஸ்ல நானும் உண்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, அப்ப நீ இதை எனக்கு ஃப்ரீயா கூட, உனக்கு எது வேணாலும் ஏன்ட்டுகள் நான் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவோம். ஒரு அனாதையா இருந்தாலும் அவன் ஒரு அனாதை குழந்தைய எடுத்து வளர்த்து சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா, அவன்கிட்ட ஓசையில கேட்கறீங்க அப்படின்னு பக்கத்து கடைக்கார கேட்கவும் கதையை கேட்டு நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டப்பா, உன்னை இப்படி பேசினதுக்கு எனக்கு மன்னிப்பா, இந்த $100 நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவர் கொடுக்கவும் நீங்க சாப்பிட்டதுக்கு மட்டும் காசு கொடுங்க, டொனேஷன்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ காசு திரும்ப கொடுக்குறான். ஏழையா இருந்தாலும் நேர்மையா இருக்கவன் ஹானஸ்டி பிடிச்சிருக்கு, எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. ஆமா யார் அவருன்னு பக்கத்து கடைக்கார கேட்கவும் இவர் தான் புது டைரக்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு நம்ம ஹீரோக்கு இப்ப வீடு சொந்தமாயிட்டு நம்ம ஹீரோக்கு ஏதோ நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. நம்ம ஹீரோக்கு காலை ஒரு அட்டன் பண்ணா குரூப்ல மெசேஜ் பார்க்க முடியல, கார் ஸ்கூல்ல இருந்து கிளம்பும் போது ஒழுங்கா டயத்துக்கு ஸ்கூல் வந்து சேர அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஃபோன் பண்றான். நான் வீட்டுக்கு வர சில நாள் ஆகும், ஒழுங்கா டயத்துக்கு சாப்பிட ஹோம் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரும் எங்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த ரூவன்ஸ் ஓப்பன் ஆக போது அந்த இடத்துக்கு தான் நம்ம எல்லாம் போறோம், நம்ம எல்லாம் லெவல் ஏ, அது போக நீ லெவல் எஃப் தான், சோ அதனால நம்ம எல்லாருமே வெளியே தான் இருப்போம், ஜஸ்ட் மவுண்டனுக்கு வெளியே இருக்கிறவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்றது தான் நம்ம வேலை அப்படின்னு ஜான்ஷி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவோம். அப்ப நம்ம உள்ள போக மாட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அது ரொம்பவும் டேஞ்சரஸா இருக்கும், அந்த ரோவன்ஸ்குள்ள மூலிகை அப்புறமா நிறைய மேஜிக்கல் வெப்பன்ஸ்லாம் இருக்கும், பட் அதை விட ரொம்பவும் முக்கியம் அதுக்குள்ள இருக்கிற அந்த ஐயா ஃபார்மேஷன், அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரோவன்ஸ் வந்துட்டு மறைஞ்சு போயிடும். நம்ம கண்ட்ரில தான் அது ஓப்பன் ஆகுன்றதுனால வேற கண்ட்ரில இருந்து வந்து லெவல் சி அண்ட் பி எல்லாம் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. பட் ஹெவன்லி நெட்வொர்க்ல இருக்கிறவங்க வந்துட்டு பார்டர்லயே அவங்க எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க. ஹெவன்லி நெட்வொர்க்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஸ்வாட் இருக்காராம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். லெவல் பின்னு தெரிஞ்சுமா லெவல் சில இருக்கிறவங்க வந்து மோதுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு இந்த ஐயா ஃபார்மேஷன் ஒர்த்தானது தான் அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு எந்த கவலையும் இல்ல, கிளாஸ் லீடர் கூட ஆம் ரெஸ்லிங் போட்டா நான் ஸ்ட்ராங்கா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவனை கலாய்க்கவும் கிளாஸ் லீடர் கடுப்பாகிறான். இப்போ பீமிங் மவுண்டன்ல வச்சிருக்க கேம்புக்கு இவங்க எல்லாருமே கூட்டிட்டு போறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு டாப் சீக்ரெட் மிஷன், உங்க எல்லாரையுமே ட்ரைனிங்காக தான் இன்வால்வ் பண்ணிருக்கேன், இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே நமக்குள்ளேயே சீக்ரெட்டா இருக்கணும், வெளியே யாராச்சும் சொன்னீங்கன்னா டிஸ்மிஸ்லாம் கிடையாது, கோர்ட்ல உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சீஃபே சொல்றான். எல்லாரும் சரின்னு சொல்றாங்க. ஆகா சாப்பாடு ஸ்மெல் டேஸ்டா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சாப்பிட்டுட்டு எல்லாரும் உங்க டென்ட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சீஃபே சொல்லுவோம். சார் எங்களுக்கு பசிக்கல, வேணா அவங்கள ஃபர்ஸ்ட் சாப்பிட சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஜான்ஷி எத்லி நெட்வொர்க்ல இருக்கிற ஆளுங்களை மென்ஷன் பண்றான். உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சீஃபே சொல்றான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பாடு வாங்குறாங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரிலாம் டேஸ்டான சாப்பாடு நீ சாப்பிட்டுருக்க மாட்டியே, இங்க நல்லா கொட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் லீடர் நம்ம ஹீரோவை கலாய்க்கிறான். அப்ப குவென் வந்துட்டு பின்னாடி முறைச்சிட்டு இருக்கா. அவன் டக்குன்னு திரும்பி பார்த்தா அவ காணாம போயிருக்கா. எல்லாரும் தரையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒருத்த மட்டும் அடைச்ச எரிச்சலா வருது, ஹே உட்கார்றதுக்கு ஒரு டேபிள் கூட இல்லையா அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கோம். அந்த எர்த்லி நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு டக்குன்னு சேரை கொண்டு வந்து வைக்கிறான். பட் ஆனா அவன் ரொம்பவும் ஓவர் சீன் போடுறது நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. நம்ம ஹீரோ அவன்கிட்டயே ஸ்ட்ரைட்டா போயிட்டு எந்திரி அப்படின்னு சொல்லுவோம். உன் வேலையை பாரு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ வரையாதுன்னா அவன் பறந்து கீழே விழுறான். எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டு போய் உட்காந்து சாப்பிடுறான். யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லி இப்ப ஷீஃபே அங்க வந்து கேட்கறான். நம்ம ஹீரோ தான் பண்ணான்னு புரிஞ்சுக்கிட்டு இவனை அவனோட டென்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிப்பட்டவனை பார்த்து சொல்றான். என்ன ஷீஃபே அமைதியா கிளம்பிட்டாருன்னு எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. சூப்பரா பஞ்ச் பண்ண அப்படின்னு ஜான்ஷி சொல்லுவோம். யாராச்சும் என்ன கடுப்பேத்தினா நான் அடிச்சிருவேன்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரோவன்ஸ்குள்ள ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் இருக்கும். ஈவன் இந்த ரோவன்ஸ்க்கு வெளியவே பாரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிறத உன்னால உணர முடியும். சோ இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணா அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் வெளியே போறான். இந்த டிங்கிள் டிங்கிள் ஸ்டாரை நான் பாடணும், இதுங்க ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்த்தா லேசியா வந்துட்டு அந்த மலையவே பார்த்துட்டு நிக்காரு. அங்க இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நம்ம ஹீரோக்கு ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் ஆகுது. அட என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெள்ளத்தனமா யோசிக்கிறான். இப்போ கிளாஸ் லீடர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு கிளாஸ் லீடர் என்ன நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம். போய் பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எனக்கு பிராக்டிஸ் பண்ண விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா இருக்கான். இவன் என்னதான் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், என் காதுல நான் அதை வாங்கிக்கிறாம என் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கிளாஸ் லீடர் நினைச்சு
ஆரம்பிச்சாலுமே நம்ம ஹீரோ கத்துறது தான் அவனுக்கு காது ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கு. நீங்க சின்ன பையனா இருக்கும்போது தர்பூசணியில இருக்கிற விதைய சாப்பிட்டீங்களா, உங்க வயிற்றுக்குள்ள செடி வளர்ந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கலாச்சிக்கிட்டே இருக்கான். அதுல நம்ம ஹீரோக்கு நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நம்ம ஹீரோக்கு அது மூலியமா நிறைய செலஸ்ட்ரியல் ஃப்ரூட்டோ கிடைச்சிருக்கு. ரோஷ்வாக்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் தங்கச்சிக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல சிக்னலே இல்ல. காலையில எந்திரிச்சதுமே அவனோட தங்கச்சி வந்து நம்ம ஹீரோவை தேடுறா. பட் நம்ம ஹீரோ எந்த ஒரு ரூம்லயும் இல்ல. இன்னும் இவன் வரலையா அப்படின்னு சொல்லி வரும்போது வருத்தப்படுறா. இப்போ சாப்பாடுல நம்ம ஹீரோக்கு நிறைய சிக்கன் பீஸ் வைக்கிறாங்க. ஏங்க எவ்வளவு நம்ம ஹீரோ கேட்கவோ வளர பையன் சாப்பிடுப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அடுத்த வந்து கேட்டா எக்ஸ்ட்ரா சிக்கன் பீஸா, மத்தவங்களுக்கு எல்லாம் வேண்டாமா தம்பி, போங்க போங்க அப்படின்னு அவர் அனுப்பி விட்டுதாரு. இந்தாங்க சேர்ல உட்காருங்கன்னு சொல்லவும் ஜாங்ஷுவி இந்தா நீ இதுல உட்காரு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம 2 பேருக்கு அதுல இடம் இல்லையே நம்ம சொல்லவும் எங்களுக்கு இது தேவையில்ல, பட் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவர் அனுப்பியிருக்கான். நைட்டு ஃபுல்லா நீ பிராக்டிஸ் பண்ணாம சுத்திட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கிளாஸ் லீடர் கூட நான் ஆம் ரெஸ்லிங் போட்டா நான் அவேக்னிங் ஆயிட போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வேணும்னே அவனை கலாய்க்கிறான். நீங்க ஆம் ரெஸ்லிங் போடுறதுல தான் அவன் ஸ்ட்ராங் ஆகிறான், அதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க அப்படின்னு நம்ம கூட இருக்கவங்க சொல்றாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு எறும்பு கடிச்சிட்டு நான் அப்படின்னா ஆண்ட்மேனா மாறி இருப்பேனா, நான் ஹை ஸ்கூல் படிக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஓடுங்கடா அப்படின்னு நம்ம மலை உச்சிக்கு போறான். என்ன யாருமே இல்லாத இடத்துக்கு வந்திருக்கீங்க, எங்க கூட வியோ சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேயே வந்துருதான். ஐயோ முடியல அப்படின்னு சொல்லி கிளாஸ் லீடர் நினைக்கிறான். லீடர் அந்த ரேவன்ஸ் ஓபன் ஆகலையே, ஏன் ஓபன் ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கலாச்சிட்டு இருக்கான். இப்ப காலையில நம்ம ஹீரோ தனியா உட்காந்து பிராக்டிஸ் பண்றான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட செலஸ்ட்ரியல் மேப் இருக்கிற இடத்துக்கு போறான். அவனோட பவர் வந்துட்டு இன்னுமே அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் லெவல்ல ரீச் பண்ணிட்டான். சோ அவனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. நம்ம ஹீரோ சாப்பிடுறதுக்கு லைன்ல போய் நிக்கவும் லோஷுவா நீ வேணா முன்னாடி போ அப்படின்னு நம்ம ஹீரோவை அனுப்புறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட்டுக்கு போயிருக்கான். ஜாங்ஷுவியும் என் கூட அனுப்புங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் முன்னாடி போறான். நான் என்னோட சிஸ்டம் அவேக்னிங் பண்ணிட்டேன், லோஜுவா வைங்க அப்படின்னு கிளாஸ் லீடர் வருவோம். ஆம் ரெஸ்லிங் போட போறீங்களான்னு கேட்கலாம். ஆம் ரெஸ்லிங்லாம் வேஸ்ட், உன் கூட டைரக்டாவே ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு கிளாஸ் லீடர் சொல்றான். அங்க ஒரே கூட்டமா கூடவும் என்ன பிரச்சனை, எப்படி இருந்தாலும் நீங்க எல்லாம் கிளாஸ்மேட்ஸ், சோ ஃபைட் பண்ண கூடாது, ஆம் ரெஸ்லிங் போட்டு மேட்ச் முடிங்க அப்படின்னு நம்ம சொல்றான். சரி நீ போய் உங்க 2 பேருமே ஆம் ரெஸ்லிங் போடுறாங்க. எல்லாருமே உட்காந்து ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. கிளாஸ் லீடர் அவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளாஸ் லீடருக்கு சேர் அப் பண்றாங்க. ஸ்டார்ட் அண்ட் சீஃபே சொல்லவும் கிளாஸ் லீடர் கத்துறான். பட் ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவனை தோக்கடிச்சிருக்கான். அட நான் திரும்பவும் அவேக்னிங் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிளாஸ் லீடர் நீங்க தான் அவனை பவர்ஃபுல் ஆக்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். என் கூட ஆண்டர்ஸ்டிங் போடுன்னு சீஃபே சொல்றான். நம்ம ஹீரோ அவனையுமே அசால்ட்டா தோக்கடிக்கான். லோஜுவும் உன்கிட்ட திறமை இருக்கு, உண்மையிலேயே உனக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். எல்லா புகழும் கிளாஸ் லீடருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் அவனை கலாய்க்கிறான். லேஷ்வே அந்த மவுண்டனையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு புகை மூட்டமா வர ஆரம்பிக்குது. போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். நீ எப்படி அவேக்னிங் ஆற அப்படின்னு ஜாங்ஷுவை கேட்கவும் ஒருவேளை என் ஸ்ட்ரென்த்தை நான் ப்ரெஷர் பண்ணும்போது இப்படி நடக்குதோ என்னமோ, ரெண்டாவது எனக்கு தோக்குறது இப்போ பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே ரூவன்ஸ் ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜாங்ஷுவை சொல்லவும் போர்ட்டல் மாதிரி எதுவும் வட்டமா வருமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மவுண்டனுக்கு வெளியே போய் சேஃப் பாருங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருக்காங்க. பட் அந்த புகை வந்துட்டு ஃபாஸ்டா இவங்க சைடு வர ஆரம்பிக்குது. ஜாங்ஷுவை என் கையை பிடி அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுத்தா இப்ப நம்ம ஹீரோ அந்த புகைக்குள்ள போயிருக்கான். அப்படியே அந்த போர்ட்டல் நம்ம ஹீரோ இழுக்குது. மேல இருந்து கீழே விழுறான். கீழே விழுந்ததுல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது என்ன இடம், புது இடமா இருக்கே. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஹேக்ஸ் நம்ம ஹீரோவை வெட்ட வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். லேஜ்வேன் சொன்னாங்க என் தங்கச்சி சொன்னது உண்மைதான் போல, உண்மையிலே ஸ்கெலிட்டன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் லைட்டா தான் அதை தொடறான். அதுக்கே அது உடஞ்சு கீழே விழுது. பட் உடஞ்சு பண்ணாலுமே இன்னும் அதை அசைஞ்சிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ அதோட தலையை வெட்டுறான். உடனே அது அசையல. ஓ இது தலையை வெட்டினாதான் இது சாகுமா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஹைட்டான ஒரு இடத்துல ஏறி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா பூமிக்கு அடியில இருந்து தான் அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே வருது. எல்லா இடமும் இங்க வருவீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். ரொம்ப தூரம் தள்ளி வந்து நிக்கிறான். அதுங்க ஸ்லோவா தான் நடக்குது, நான் ஃபாஸ்டா ஓடி வந்துட்டேன். அதுங்களால என்ன பிடிக்க முடியாது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது பாத்துங்க அப்படின்னு சொல்லி சில பேர் ஓடி வந்துருக்காங்க. ஹே லூஸ்வோ நிக்காத ஓடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த ஸ்கெலிட்டன் ஒரு ஸ்டூடெண்ட் பிடிச்சு கடிச்சிருது. அதோட ரத்தத்தை பார்க்கவே நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகி அப்படியே போய் அதோட தலையை விட்டுறான். இப்ப செம டென்ஷன் ஆகி எல்லாத்தோட தலையும் சல்லுன்னு வெட்டிட்டு இருக்கான். அதுல ஒரு ஸ்கெலிட்டன் மட்டும் நம்ம ஹீரோவை பிடிச்சிருது. இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாமான்னு ஒருத்தன் கேட்குவோம். அவனே பாத்துக்கிடுவான்னு இன்னொருத்தன் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அதையுமே கொண்டுட்டான். அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போய் கேட்குவோம். அங்கதான் எந்த ஸ்கெலிட்டனும் இல்லையா, இங்கே இருந்துக்கலாம்னு ஒருத்தன் சொல்றான். அதுங்க பூமிக்கு அடியில இருந்தா வரும். சோ இந்த இடம் சேஃப் கிடையாது. நான் இல்லாத நேரத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். நீ போகாத, இங்க இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. அதுங்க திடீர்னு வந்து அட்டாக் பண்ணலாம். பட் அதுங்களால ஃபாஸ்டா ஓட முடியாது. சோ அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணுங்க. அதோட தலையை நீங்க வெட்டினீங்கன்னா அது இறந்துரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்லனா நீ இங்கே இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாமே அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுங்க கிட்ட இருந்து கிடைச்ச ஆக்ஸ் தான் நல்லா ஷார்ப்பா இருக்கு, இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஒருவேளை நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா அவன் போயிருக்க மாட்டானா என்னமோ. சரி யார் இப்ப இந்த ஆக்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே கேட்கறாங்க. தான் மாட்டிட்டு இருக்கான். நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருது. எந்த ஒரு வெப்பனும் இல்லாம தான் நம்ம ஹீரோ சண்டை போடுறான். அண்ட் அதுங்க கையில இருக்க ஸ்பாடை வச்சு மத்ததெல்லாம் கொண்டுதான். அண்ட் அந்த ஸ்பாட் வந்துட்டு ரொம்பவுமே ஷார்ப்பா இருக்கு. சீக்கிரமே இருட்ட போது நான் ஒரு சேஃபான பிளேஸ் அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும். அந்த மவுண்டனோட டாப்புக்கு போயிட்டா ஓடுறதுக்கும் ஈஸியா இருக்கும், ஃபைட் பண்ணவும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். போற வழியில ஒருத்தன் இறந்து போய் கிடக்குறான். அண்ட் எர்த் நெட்வொர்க்ல நம்ம ஹீரோக்கு வந்துட்டு சேர் எல்லாம் கொடுத்தா அந்த ஆளுமே வந்து இறந்து போய் கிடக்குறான். நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு சரி அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ பார்த்த அந்த மவுண்டன் வந்து ரொம்பவே தூரமா இருக்கு. நம்ம ஹீரோவும் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். அப்ப ரெட் கலர்ல ஏதோ ஒன்று மேல பறக்கவோ இது ஏதோ
வெப்பனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு அதை அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது சிக்னல் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கை ராக்கெட் தான் அது. அண்ட் ஒரு பையன் அது பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். இவன் கண்டிப்பா எங்க ஸ்கோர் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இவங்க கையில ஒரு ஸ்கை ராக்கெட் இருக்கா, நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் கையில இதெல்லாம் இருக்காது. அண்ட் அந்த பையனோட நேம் வரதுக்கு பதில் ஜஸ்ட் வெறும் நம்பர் தான் ஏதோ வருது. இந்த பையனுக்கு பேர் எதுவும் இல்லையா, ஏன் நம்பர் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாக்குறதுக்கு ஏதோ ஃபாரினர் மாதிரி தெரியுதானே அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஆர்கனைசேஷன் உங்களை நல்லாவே ட்ரைனிங் பண்ணிருக்கு, இந்த மாதிரி ஷேடோஸ்ல மறைஞ்சு வாழ்றதுக்காக தான். நீங்க ரோவன்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறமா ஒருத்தர் கண்டுபிடிச்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கை ராக்கெட்டை கொடுத்துருக்கான். வேற கண்ட்ரில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வந்திருக்கிற ஸ்பை தான் இவங்க எல்லாருமே. அதுல ஒரு பையன் தான் இந்த பையனும். ஸோ அவனை தான் நம்ம ஹீரோ மீட் பண்ணியிருக்கான். இவனை பார்த்தா நார்மலான பையன் மாதிரி தெரியல, பட் நெகட்டிவ் மிஷன் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறான். நான் ஜஸ்ட் எதுவுமே பண்ணாமல் இருந்தா கூட இவங்கிட்ட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தானே, நானும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். நீ எந்த சிட்டி அப்படின்னு அந்த பையன் கேட்கவும் நம்ம ஹீரோ ஒரு சிட்டியை சொல்றான். அந்த சிட்டில இருந்தா நான் வந்திருக்கேன்னு அந்த பையன் சொல்லவும் நான் சும்மா சொன்ன நான் வேற சிட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். கையில இருக்கிற ஸ்கை ராக்கெட் எப்படி வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவான். அதை என்னோட கிளாஸ்ல தான் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றான். உன் கையில இருக்கிற ஸ்குவாட் அது இந்த ரோயன்ஸ்ல கிடைச்சது, அதை தாரியா நான் பார்க்கலாமா நம்ம கேட்கறான். நம்ம ஹீரோவோ கொடுத்த மாதிரி போயிட்டு டபக்குன்னு எடுக்கமா அவனுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஆக்சுவலி நான் தான் எங்க கிளாஸ் லீடர், நான் பையன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்ப போகவும் அட என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நானும் ஒரு கிளாஸ் லீடர் தான், நான் கூட வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன் கிளாஸ்மேட் உனக்கு வெயிட் பண்ணுவாங்கன்னு அவன் கேட்கறான். ஃபர்ஸ்ட் உன் ஆளுங்களை கண்டுபிடிப்பான், அடுத்து ஏன் ஆளுங்களை கண்டுபிடிச்சிக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் போய்கிட்டு இருக்காங்க. ஐயோ நீ ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறப்பா, மூச்சு வாங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நடிக்கிறான். வேணும்னே அவன் ஃபாஸ்டா ஓடவும் நம்ம ஹீரோவும் அவனுக்கு ஈக்குவலா ஓடுறான். அதை பார்த்துட்டு அவன் கடுப்பாகிறான். இவங்க போற வழியில அண்டர் கிரவுண்ட்ல இருந்து நிறைய ஸ்கெலிட்டன் நினைச்சு வந்து இவங்களை சுத்தி வளர்க்குது. இந்த இன்னொரு பையன் அங்க இருந்து செம ஃபாஸ்டா ஓடுறான். நம்ம ஹீரோவும் அவனுக்கு ஈக்குவலாவே ஓடிட்டு இருக்கான். ஸ்வாட கொண்டா நம்ம போற வழியை நான் கிளியர் பண்றேன் அப்படின்னு நம்ம கேட்கறான். நம்ம ஹீரோவா அப்படி ஃபாஸ்டா கொடுக்குற மாதிரி போயிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான். அந்த பையன் ரொம்பவும் கடுப்பாகி ஓடாம நின்று நம்ம ஹீரோ கிட்ட வாங்க ட்ரை பண்றான். அச்சோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்வாட எடுத்துக்கிட்டான். அப்ப அந்த ஸ்கெலிட்டன் சுத்தி வளைக்குது, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடிடுதான். இந்த பையன் கத்தி ஒண்ணு மறைச்சு வச்சிருக்கான், அதை வச்சு அதுங்க எல்லாத்தையும் கொண்டுதான். அப்படின்னா அவன் இன்னும் சாகலையா, அவன் கண்டிப்பா ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இப்ப அவன் நம்ம ஹீரோ கிட்ட வரவும் நம்ம ஹீரோ அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். நீ ரொம்பவே ஃபாஸ்டா ஓடுவ போல அப்படின்னு அவன் கேட்கவும் ஆபத்து வந்தா இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுவான்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ உஷாரா இருக்கான்னு பார்த்துட்டு அவன் வச்சிருக்கிற அந்த கத்தியை மறைச்சு வச்சிருந்தான். சரிவா நம்ம சீக்கிரம் சேஃபான ஒரு பிளேஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவனும் நம்ம ஹீரோவை போறாங்க. அங்க இருக்கிற ஒரு மலையோட உச்சிக்கு நம்ம ஹீரோவும் அவனும் போறாங்க. வேற கண்ட்ரில இருந்து வந்திருக்கிற ஸ்பை இப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கலந்துருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நான் பிராக்டிஸ் பண்றேன், நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவை கொண்டெல்லாம் நம்ம கத்தி எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனையே கலாய்க்கிறான். அவன் கொஞ்சம் டயர்டா இருக்கான், பட் நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு டயர்டுமே இல்ல. பட் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பசிக்குது, நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவனோட அந்த ஸ்டிங்கி டோஃபு வச்சு சாப்பிடுறான். சரி அவனுக்கும் பசிக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனுக்கும் அந்த டோஃபுவை கொண்டுட்டு போறான். சைலண்டா அவன் பின்னாடி போய் நம்ம ஹீரோ அவனை பயன்படுத்துறான். அந்த ஸ்மெல் அது ஸ்டிங்கி டோஃபு தானே, உனக்கு இந்த இடத்துல எப்படி சாப்பாடு கிடைச்சது, இதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம சொல்லவும் ஒரு நாள் ஒருத்தன் ஹோட்டலுக்கு போய் சிக்கன் மட்டன் பர்கர் மீல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பாடு நேமா சொல்லிட்டு இருக்கவும் பசியில இருக்கிறவன் ரொம்பவே கடுப்பாகிறான். நம்ம ஹீரோவை டக்குன்னு அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட வச்சு தடுத்துக்கிட்டான். அந்த பையன் கொஞ்சம் வேற லெவல்ல தான் ஃபைட் பண்றான், பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான். அந்த பையன் நம்ம ஹீரோவை கொல்ற நோக்கத்திலே தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் அவனை தடுக்க மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவோட ஸ்வாட் கீழே விழவுமே நம்ம ஹீரோ கையை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோக்கு ஆபத்துங்கிறதுனால நம்ம ஹீரோவோட ஸ்வாட் அதுவாகவே வெளியே வந்து அவனை கொன்றுது. இவன் லெவல் சி போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையன் இறந்து போறான். எல்லாமே நார்மலா காமெடியா போச்சு, பட் இப்போ இது ஒரு ஹாரர் பிலிமா மாறிடுச்சு. அவனை கொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல, பட் கொன்னாதான் அங்க வாழ முடியும்னா அதுக்கும் நான் தயார் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். 2 நாளா நம்ம ஹீரோ அங்கங்க டிராவல் பண்ணி இப்போ ஒரு மரம் இருக்கிற ஏரியாவுக்கு வரான். அணில் கடிச்சு போட்ட பழம் கீழே கிடக்குது. 2 நாளா ஸ்டிங்கி டோஃபுவையே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த பழத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மரத்துல ஏறி பழத்தை பறிக்கலான்னு போகும்போது அங்க இருக்கிற அணில் எல்லாமே டென்ஷனாகி கத்துது. இங்க இருக்கிற அணிலுக்கு கூட இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எனக்கு நெகட்டிவ் டைம்ஸ் கிடைச்சா ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்போ அதுங்க கல்லெடுத்து நம்ம ஹீரோவா அடிக்குது. அதுங்களோட பாஸ் அணில் வருது, அது பெரிய கல்லா தூக்குது. அணில் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹே இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கொட்டையை உங்களுக்கு தர நம்ம ஹீரோ கலாச்சிட்டு இருக்கான். அதுங்க கல்லை தூக்கி அடிக்கவோ பழத்தை தூக்கிட்டு நம்ம ஹீரோ ஓடிடுதான். அந்த பழத்தை சாப்பிடவுமே நம்ம ஹீரோவோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோ டிராவல் பண்ணி தண்ணி இருக்கிற ஒரு இடத்த கண்டுபிடிக்கான். ஏதோ ரோவன்ஸ்னு சொன்னாங்க, அது சின்னதா இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய உலகம் மாதிரியே இருக்கு. அந்த ஐயா ஃபார்மேஷனையும் நான் கண்டுபிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது சில உல்ஃப்ஸ் அந்த இடத்துக்கு வருது. அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ கட்டி போடுறான். பட் ஒரு உல்ஃப் கூட்டமே அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ சண்டை போடுற மாதிரி நின்றுட்டு டக்குன்னு ஓடி போயிடலாம். உல்ஃப்க்கு கூட இன்டெலிஜென்ஸ் இருக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அணில இருக்கிற இடத்துக்கு வர அதுங்க கள்ள தூக்கி அடிக்குதுங்க. நம்ம ஹீரோ இப்ப வந்த வழியாவே ரிட்டர்ன் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். ஒரு உல்ஃப் நம்ம ஹீரோ பரண்டி நம்ம ஹீரோ ரத்தமா வருது. நம்ம ஹீரோனோட அந்த மேஜிக்கல் ஃப்ரூட்டை வர வச்சு சாப்பிடுறான். ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு ஹீலிங் ஆக மாட்டேங்கி. மத்தவங்க மாதிரியே நானும் இந்த இடத்துல சாக எனக்கு விருப்பம் இல்ல, என் தங்கச்சிக்காக வச்சு நான் எப்படியாச்சும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து லைட்டா கால் தடுக்குது. ஷூ இருக்கிறது தான் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு ஷூவை தூக்கி அதுங்க மேல தூக்கி ஏறிடான். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. என்னோட ஸ்டாமினா இவ்வளவு தூரம் ஓடிய கம்மியாகவே இல்லை, நான் நினைக்கிறத விட நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா போலியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னும் ஃபாஸ்டா ஓடுறான். ரொம்பவே ஃபாஸ்டா ஓடி ரொம்ப தூரம் தள்ளி வந்துருதான். 3 நாளா நம்ம ஹீரோ டிராவல் பண்ண அந்த டிஸ்டன்ஸை ஓடியே செம ஃபாஸ்டா கடந்து வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண அந்த ஸ்கூல் பசங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா, ஹெவன்லி நெட்வொர்க்ல யாரையாச்சும் மீட்
மீட் பண்ணீங்களா, ஹெல்ப் கால் கூட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கவும், நான் தனியா தான் வந்திருக்கேன், சும்மா அவங்கள பயம் கொடுத்துலாம் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள கடுப்பேத்துறான். ஹே இவன் லூ ஷோ தானே, லெவல் எஃப் தானே, தனியாலாம் இவன் இவ்வளோ டேஞ்சரஸான இடத்துல டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கான், சின்ன ஸ்கிராச் கூட இவன் மேலே இல்லையே அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா உங்களுக்குலாம் ஏன் அடிபட்டிருக்கு, ஸ்கெலிட்டன் அட்டாக் பண்ணிச்சா நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஒரே ஒரு ஆக்ஸ் தான் கொடுத்துட்டு போனா, அதை வச்சே மத்தவங்க அதை வேணும்னு சொல்லி சண்டை போட்டு நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நீ ஒழுங்கா இங்க இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த டிராமா போடுற சீன்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது, நான் நாளைக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கான், மத்த யாருமே 3 நாளா சாப்பிடல. நம்ம ஹீரோ சாப்பிட்றதே பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்த வழியா இந்த பக்கமா போனீங்கன்னா 2 நாள்ல நீங்க அந்த இடத்துக்கு போயிடலாம், அந்த இடத்துல நிறைய பழம் இருக்கு, பட் உல்ஃப் கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது ரொம்பவோ டேஸ்டா இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், ஆமா ரொம்பவோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு அவளுக்கு கொடுக்குற மாதிரி பேசி நம்ம ஹீரோவே சாப்பிடுறான். இது நியாயமே இல்லை, இவன் மட்டும் சாப்பிடுதான். ஹே இங்க 8 பேர் இருக்கோம், உன்னோட பழத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு ஒருத்த மிரட்டவும், சின்ன பையன் உனக்கு ஒரு கதை தெரியுமா, ஒரு பையன் ஹோட்டலுக்கு போனோம்னா சிக்கன் மீல்ஸ் மட்டன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு பேரை சொல்லுவான். அந்த பையன் ரொம்பவே கடுப்பாகிறான். அவன் ஆக்ஸ் இப்ப நம்ம ஹீரோட கையில இருக்கு, நான் தானே ஒன்று கொடுத்தேன், நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோனோட ஸ்வாட் ஆக்ஸ் ரெண்டத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். இலவன்ஸ்ல இருந்து வெளியே போனோம்னா யாராச்சும் ஐயா ஃபார்மேஷனை கண்டுபிடிக்கணும், 3 நாள் ஆகியும் யாருன்னு அதை கண்டுபிடிக்கலன்னா நானே போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறான். நம்ம ஹீரோ ஒன்று மனசாட்சி இல்லாதவன் இல்ல, அவங்களுக்காக சாப்பிட்றதுக்கு 2 பழத்தை வச்சுட்டு தான் ருவன்ஸ்குள்ளே தான் மாட்டிட்டு இருக்கான். ஐயா ஃபார்மேஷன் யாராச்சும் கண்டுபிடிச்சாதான் இந்த ருவன்ஸ் விட்டு இவங்க எல்லாருமே வெளியே போக முடியும். ஸோ அதை கண்டுபிடிக்கலாம் நம்ம ஹீரோ போறான். பாட்டு பாடிட்டே நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ குதிரையில ஒரு சோல்ஜர் மாதிரியான ஸ்கெலிட்டன் அந்த இடத்துக்கு வருது. அது கையில இருக்கிற ஸ்பீரை நம்ம ஹீரோவை குத்த வரவும் நம்ம ஹீரோ அதை பிடிச்சிக்கிறான். சரி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அதை பிடுங்கலாமேன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதை விட மாட்டிக்கிறான். இந்த வெப்பன் சூப்பரா புதுசா இருக்கு, விடுவேனா நானு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த சோல்ஜருக்கு கடுப்பாகுது. அதுல இருந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ கிடைக்குது. அப்ப இதுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது கூட அந்த மத்த சோல்ஜர்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்பீரை பிடிங்கிட்டு அங்க இருந்து ஓடிடுதான். இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற மலை ஏறிட்டான். இவங்க ஆரோ வச்சுட்டு அட்டாக் பண்றாங்க. பட் நம்ம ஹீரோ அதுல இருந்து வேற லெவல்ல மாசா எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போயிருக்கான். அந்த சோல்ஜர்ஸ்க்குலாம் லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அட்டாக் பண்றது வேஸ்ட், ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ஸ்பீரை பிடிங்கிட்டதுனால வேற வழி இல்லாம ஸ்வாட் எடுத்து அந்த சோல்ஜர் அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ கிட்ட இவ்வளவு நேரம் இருந்ததெல்லாம் துருப்பிடிச்ச வெப்பன், பட் இப்ப இருக்கிறது புது சூப்பரான வெப்பன். ஒரு வழியா நல்ல வெப்பன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். எட் நெட்வொர்க்ல இருக்கிறவங்க இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. மொத்தமா 9 ஜாம்பிஸ் இருக்கு. நம்மளோட அந்த ஷூட்டர் ரெடியா நின்னுட்டு இருக்கான். அவங்களோட லீடரை நம்ம கொண்டுட்டு அவங்க எல்லாருமே பயந்து போயிருவாங்க, நம்ம அவங்களை ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். சோ அதுங்களோட லீடர் யாருன்னு பார்த்து நம்ம ஸ்னைப்பரை வச்சு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், ஒருத்த மட்டும் கையில ஸ்பேர் இல்லாம வந்துட்டு இருக்கான்னு சொல்லவும், மத்த எல்லாரும் ஸ்பேர் வச்சிருக்காங்க, அவன் தான் ஸ்வாட் வச்சிருக்கான், அப்ப அவன் தான் லீடரா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், அவன் லீடரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மேபி ஒருவேளை அவனோட வெப்பன் அவன் தொலைச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா மனுஷங்க நம்மளே தொலைக்கும் போது ஜாம்பிஸ் அந்த வெப்பன்ஸை தொலைக்காதா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லவும், இவங்களுக்கு லீடர் மாதிரி இருக்கிறவன் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஹெவன்லி நெட்வொர்க்ல இருக்கிறவங்களே வந்துட்டு அட்டாக் பண்றன்ற பேர்ல வெப்பனை தொலைச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இவன் தான் எனக்கு நம்ம லீடரா இருக்குன்னு தோணுது, அவனையும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், ஸ்னைப்பரா அந்த ஸ்பியர் இல்லாதவனே அட்டாக் பண்றான். அவங்க லீடர் செத்ததும் மத்தவங்க பயந்து ஓடிடுவாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா யாருமே அங்க இருந்து ஓடல. அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாம்பியோட லீடர் சிக்னல் கொடுக்குறான். வெயிட் பண்ணுங்க, ஏதோ தப்பா இருக்கு, நம்ம அட்டாக் பண்ணது அவங்க லீடர் இல்லன்னு நினைக்கிறேன், எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு நம்ம சொல்றான். அரசு வச்சு அட்டாக் பண்ணவும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்த எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. சே நம்ம அப்படின்னா லீடரை கொலை பண்ணலையா அப்படின்னு ஒரு வருத்தப்படவும், நெட்வொர்க் லீடர் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஆச்சு அதோட கரெக்டான லீடரா பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றான். அங்க பாருங்க யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்லவும் பார்த்தா நம்ம ஹீரோ அங்க ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கான். ஐயோ சாம்பிஸ் கூட அவன் தனியா ஃபைட் பண்ண போறானா, அது ரொம்பவே ஆபத்து, அவன் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட், அந்த பையனை காப்பாத்தின ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். சரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஜாம்பியோட ஸ்பீரை போய் பிடிங்கிட்டு ஓடி வந்துருக்கான். ஆரோ வச்சு அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. அந்த ஜாம்பி தலையும் மலைக்கு மேல ஏற முடியல. அப்படின்னா இவனாலதான் அந்த ஒரு ஜாம்பி கையில ஸ்பீர் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நெட்வொர்க்ல இருக்கிற ஒருத்தன் கேட்கவும், தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அந்த பையன் கண்டிப்பா அட்லீஸ்ட் லெவல் டி ஆச்சு இருப்பான், ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்கோம். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, கிளாஸ் லீடர் கூட ஒரு பையன் ஆம் ரெஸ்லிங் போடும்போது அவேக்னிங் பண்ணா எனக்கு தெரிஞ்ச அது லூஷுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான். ஜாம்பிஸ் கீழே சுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மரத்துக்கு மேல அசால்ட்டா உட்காந்துருக்கான். அப்போ அவன் தங்கச்சிக்கிட்டே இருந்து நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நான் ஒளிச்சு வச்சிருந்த சிப்ஸ் அவ கண்டுபிடிச்சிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது கண்ணாப்பூச்சி விளையாண்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவை மட்டும் யாராலேயே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. இப்போ அங்க இருக்கிற மதரே வந்து கூப்பிடுறாங்க, லூஷ்வா வெளியவா, கண்ணாப்பூச்சி ஆட்டம் முடிஞ்சிருச்சு, எவ்வளவு நேரம் தான் ஒளிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தேடுறாங்க. அவங்க யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்போ லூசியா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, உனக்கு பசிக்கல அப்படின்னு சாப்பாடு கொண்டு வந்திருக்கா, நீ எங்க இருந்தாலும் சரி நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் லோஷுவா அப்படின்னு சொல்லியிருப்பா. சரி அந்த ஜாம்பிஸ்லாம் போயிட்டு நம்ம ஹீரோ இறங்கி கிளம்பி போறான். இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வித்தா காசு கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல ஏடிஎம்மோ தொட்டுக்கோ எங்க போறது, சரி இங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த வெப்பன்ஸ் வித்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த ஜாம்பிஸ்லாம் திரும்ப வந்து நம்ம ஹீரோவை சுத்து போட்டுருந்தாங்க. ஓ அப்படின்னா இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் என்ன சுத்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு, பரவாயில்ல உங்களுக்கு கொஞ்சம் திறமை இருக்கு, ஆனா எனக்கு நிறைய காசு நீங்க கொண்டு வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பேர்ல மேஜிக் போட்டு அதை டச் பண்ணாமே இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றான். அப்படியே எல்லா ஜாம்பிஸையும் அசால்ட்டா நம்ம ஹீரோ கொண்டு
நின்னுட்டு இருக்கான். இப்ப இறந்து போன ஜாம்பிஸ் கிட்ட இருந்து வெப்பன் எடுத்து அதை வச்சே நம்ம ஹீரோ அதுங்களை அட்டாக் பண்றான். இப்ப லீடர் மாதிரி இருக்க அந்த ஜாம்பி வந்துட்டு அட்டாக் பண்ணுவோம். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். பட் அது அப்படியே நம்ம ஹீரோட கழுத்தை விட்டு பாக்குது. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோ அசால்ட்டா தப்பிக்கிறான். 9 ஜாம்பிஸ் இருந்ததுல எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொண்டுட்டான். இப்ப பேலன்ஸ் வேற 3 ஜாம்பி தான் இருக்கு. அதுல ஒன்னு ஆரோ வச்சு அட்டாக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அதை கொண்டுதான். இப்ப அந்த லீடர் வந்துட்டு ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வரான். நம்ம ஹீரோ இப்ப அந்த லீடரையோ போட்டு தள்ளிடுறான். பேலன்ஸ் இருக்க அந்த ஒரு ஜாம்பியவோ போட்டு தள்ளிடுறான். நிறைய ஸ்வாட் இருக்கு, எனக்கு நிறைய லாபம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இவன் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி லோஷியா வந்துட்டு கோவத்துல இருக்கா. அவளோட சிப்ஸ் பாக்கெட் காலியாகவும் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா டிராயருக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸ் ஒளிச்சு வச்சிருக்கான். ஜாலி அப்படின்னு திறந்து பார்த்தா பாக்ஸுக்குள்ள பாக்ஸா இருக்கு. கடைசியில பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கு. இதை சாப்பிட்டா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு லெட்டர்ல போட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சீக்கிரமே திரும்ப வந்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எழுதி வச்சிருக்கான். சரின்னு அவளும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்றா. இப்போ எர்த்லி நெட்வொர்க்ல இருக்கிறவங்க அந்த சைடா வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை காணுமே அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்கோம். அவன் லெவல் டீல இருக்கிறவனாவே இருந்தாலும் அவ்வளோ ஃபாஸ்டா அவன் போயிருக்க சான்ஸ் இல்ல. நமக்கு முன்னாடி ஒரு டீம் போயிட்டு இருக்கு, அவங்க நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். அந்த ஜாம்பிஸ்லாம் நம்மளை விட ஃபாஸ்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. பட் லூஷ்வர்க்கு அதெல்லாம் அசால்ட்டா தெரியுது. அவன் நம்ம டீம்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கிட்ட இன்னொருத்த சொல்றான். இப்போ இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த ஜாம்பி குரூப்பை யாரோ கொண்டிருக்காங்க. ஆனா ஃபைட் பண்ணவங்க மேல ஒரு சின்ன அடி கூட படல. ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு பிளட்டுமே இல்ல அப்படின்னு நெட்வொர்க் ஆளுங்க பாத்துட்டு இருக்கப்போ பாருங்க எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்ல, இது லூஷ்வோட ஸ்டைல் தான் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப முன்னாடி போயிட்டு இருந்தவங்க வந்துட்டு ஒரு ஜாம்பியோட குரூப் எங்களை அட்டாக் பண்ண வருது, என்ன பண்ணலாம் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து கேட்கவும், நம்ம 2 டீமா இருக்கோம், தனித்தனியா பிரிஞ்சு நிக்கலாம். அந்த ஜாம்பிஸை ஒரே இடத்துக்குள்ள வர வச்சு நம்ம 2 டீமும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அந்த லீடர் சொல்லுவோம். இவங்களும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே மலை மேல ஏறிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நெகட்டிவ் எமோஷன் நம்ம ஹீரோ கிடைக்குது. ஜாம்பிஸ் குரூப் நான் கொண்டதை பார்த்து காண்டாவறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். நிறைய நெகட்டிவ் பாயிண்ட் கிடைச்சதுனால இப்போ செலஸ்ட்ரியல் ஃப்ரூட் எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்றான். நம்ம ஹீரோனோட செலஸ்ட்ரியல் மேப்புக்கு போறான். திரும்பவும் நம்ம ஹீரோ வந்துட்டு லெவலப் ஆகுறான். வெப்பன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். என்னதான் அவங்க எல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் கொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஜாம்பிஸை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அந்த லீடர் சொல்லுவோம். லோஷ்வா மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிறவன் சொல்றான். அந்த குரூப் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லீடர் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்க ரெடியா இருக்கான். ஸ்டூடெண்ட்ஸும் அட்டாக் பண்ற சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மேல இருந்து ஒரு ஸ்பியர் பறந்து வந்து ஒருத்தனை கொல்லுது. அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த ஜாம்பியோட லீடரையும் வந்துட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு கொண்டுதான். காசு சம்பாதிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ மாசா ஒரு என்ட்ரி கொடுக்குறான். சும்மா பார்த்துட்டு நிக்காம அந்த பையனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட்வொர்க்ல இருக்கிற எல்லாரும் போறாங்க. நெட்வொர்க்ல இருக்கிறவங்க போயிட்டாங்க அப்படின்னு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிக்னல் கொடுத்து அட்டாக் பண்ண சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ தனியாலாவே வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நெட்வொர்க்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஜாம்பியை கொல்லவோ திடீர்னு பின்னாடி வந்துட்டு ஒரு ஜாம்பியை அட்டாக் பண்றதுக்கு வருது. அதுலயும் அசால்ட்டா நம்ம ஹீரோ தப்பிச்சா அதை கொண்டுதான். இங்க என்ன நடக்குது, ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணதானே கூப்பிட்டாங்க, ஜாம்பியவே காணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. லோஷ்வா ஏன் இங்க நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. அட்டாக் பண்ணதுல இப்ப நம்ம ஹீரோ அவ்வளவு வெப்பன்ஸையும் கலெக்ட் பண்ணி விட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போக பார்த்தா நான் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு வேணும்னே அவனுக்கு கடுப்பேத்தி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ கலெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி ஏன் பேர் தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். உன் கூட ஸ்பெஷல் கிளாஸ்ல இருந்த அந்த இன்னொரு பசங்க தான் சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்லுவோம். நான் ஹெவன்லி நெட்வொர்க்ல இருக்கவன் சொல்லுவோம். நம்ம ஹீரோன்னு சந்தேகத்தோட பாக்குறான். கவலைப்படாத, வெப்பன்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கிட மாட்டோம், அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அந்த ஹெவன்லி நெட்வொர்க்ல இருக்கவன் சொல்றான். அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா இங்க நிறைய பேர் இருக்காங்க, வெப்பன்ஸ் வேற வெயிட்டா இருக்கும், அதை மத்தவங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லுவோம். அட இது கூட நல்ல ஐடியா தான், வாங்கலையோ இந்த வெப்பன்ஸ் நீங்க வாங்கலையோ, இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலான வெப்பன்ஸ், இந்த ரோவன் எல்லாம் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, ஆனா வெப்பன்ஸ் நீங்க கையில வச்சிருந்தா நீங்க ப்ரொடெக்டட் ஆகி இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒருத்தன் வந்துட்டு இந்த ஸ்வாட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறான். உங்ககிட்ட கண்டிப்பா கேஷ் இருக்காது, உங்க கழுத்துல இருக்கிற செயின் எவ்வளவுன்னு கேட்கவும் 20,000 சொல்றாரு. அந்த செயினுக்கு பதில் இந்த வெப்பனை வாங்கிக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவர் வேண்டான்ட்டு போயிருந்தாரு. இப்ப எல்லாருமே யோசிச்சு ஹெவன்லி நெட்வொர்க்ல இருக்கிறவன் காஸ்ட்லியான ஒரு வாட்ச் கொடுத்து ஸ்வாட வாங்கிக்கிறான். இப்ப அப்படியே நெட்வொர்க்ல இருக்கவங்க எல்லாம் கோல்டு செயின் வாட்ச் அப்படின்னு கொடுத்து வாங்குறாங்க. அவங்க முகத்துல ரத்தக்கரை இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். இவ்வளவு விலை தான் வேணும்னு கேட்காம அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்களுக்கு வெப்பன்ஸை கொடுக்குறான். அப்படியே நம்ம ஹீரோவும் நிறைய வேல்யூபிளான பொருட்களை கலெக்ட் பண்ணி ரிச்சா மாறிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப என்கிட்ட ஒரு 1,200 ரூபா இருக்கு, கொஞ்சம் கடன் தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் லீடர் தொட்ட வாங்கிட்டு போயிட்டு இந்த 2,500 ரூபா இருக்கு, எனக்கு ஒரு ஸ்வாட் தான் கேட்கவும். ஸ்வாட்லாம் கிடையாது, இந்த அந்த ஆக்ஸை வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். இந்த துரு பிடிச்ச ஆக்ஸா அப்படின்னு கிளாஸ் லீடர் கேட்கவும், நெட்வொர்க் மெம்பர்ஸ் தானே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ சும்மா அவங்க பின்னாடி ப்ரொடெக்ஷனோட தானே வந்துட்டு இருக்க, எந்த ஒரு ஃபைட்லயும் கூட கலந்துக்கிடல, சோ உனக்கு இவ்வளவுதான். பட் கவலைப்படாத, அந்த ஆக்ஸ் ரொம்பவே ஷார்ப் தான் சொல்லி நம்ம ஹீரோ ஒரு கல்லை வெட்டி காட்டுறான். பரவாயில்ல இவ்வளவு ஷார்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் லீடரும் அதை வாங்கிட்டு போகும்போது நல்ல வேலை அந்த கேவலமான ஸ்வாட வித்துட்டு அப்படின்னு வேணும்னே அவனை இரிட்டேட் பண்றான். இப்போ இவங்க எல்லாருமே அந்த ரோவன்ஸோட சென்டர் கோர் ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். வெப்பன்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு, வேணா என்கிட்ட தரியான்னு கேட்கவும் பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவுமே டயர்டா இருக்கு.
அந்த இடம் குளிர வர செய்து நம்ம இங்க ரெஸ்ட் எடுக்கலாமான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ போறத பார்த்துட்டு அந்த லீடர் வந்துட்டு எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நடங்க நடங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நடத்தி கூட்டிட்டு போறாரு. நம்ம கோர் ஏரியா கிட்ட நெருங்கிட்டோம், இன்னும் என்னென்ன ஆபத்து இருக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க ரொம்ப தூரத்துக்கு நடந்து வந்துட்டாங்க. இந்த ரோவன்ஸோட கோர் ஏரியா கிட்ட நம்ம நெருங்கிட்டோம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த லீடரும் ஆமா அப்படின்னு சொல்றான். எத்தனை பேருக்கு லாஸ் ஆச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் மொத்தம் 3 மெம்பர்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்ற உயிரை கொடுக்குற லெவலுக்கு அவங்க வர்த்தா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க வர்த்தா இல்லையான்னு யோசிச்சு காப்பாத்தினா கண்டிப்பா நம்ம தோத்து போயிருவோம் அப்படின்னு அந்த லீடர் சொல்லுவோம். அந்த லீடர் நல்லவா அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். உள்ள என்ன எவ்வளவு ஆபத்து இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப எல்லாருமே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. லீடர் இருந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு ஒருத்த கொடுக்கவும் பரவாயில்ல நீ குடி அப்படின்னு சொல்லி அந்த லீடர் விட்டு கொடுக்குறான். பட் அவனுக்கு பசிக்குது அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். நெட்வொர்க் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவும் பசிக்குது, சோர்வா இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு 4 பழத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து 8 பேர் இதை 8 பீஸா கட் பண்ணி சாப்பிடுங்க, ஜஸ்ட் ஒரு பீஸே உங்களுக்கு போதும், உங்க ஃபுல் எனர்ஜியை ரெக்கவர் பண்ணிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் நம்ம ஹீரோ தான் அவங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குறான். அந்த பழத்தோட சின்ன பீஸா அவங்க சாப்பிட்டவுமே அவங்க ஃபுல் எனர்ஜியும் ரெக்கவர் ஆகுது. இந்த பழம் சூப்பர், ரொம்பவும் தேங்க்ஸ் லோஷ்மா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா எங்களுக்கு பழத்தங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கவும் உனக்கே அதுக்கான பதில் தெரியும், அவங்க தான் முன்னாடி இருந்து கஷ்டப்பட்டு ஃபைட் பண்றாங்க, நீங்க சேஃபா தானே பின்னாடி வரீங்க, உங்களுக்கு அது அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒருத்தர் மட்டும் வந்து இந்த வாட்சோட ஒர்த் 50,000 இதை வச்சுட்டு கொடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் 2 பழத்தை கொடுக்குறான். அதை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவன் கொடுக்குறான். அதை அவங்க சாப்பிட்டாலே அவங்களுக்கு அது போதுமானதுதான். இந்த லோஷ்வா காசுக்காக ஏன் அப்படிலாம் பண்றானா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவோம். நீங்க எல்லாம் ஏழையா இருந்திருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ திடீர்னு காத்தடிச்சு அந்த இடத்துல ஒரு மாதிரியான சவுண்ட் கேக்குது, ஏதோ பேய் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. நிறைய ஸ்பிரிட் மாதிரி அந்த இடத்துக்கு வந்து இவங்களோட குரூப்பை சுத்தி வளைக்குது. அதுங்கெல்லாம் பாக்குறதுக்கு பேய் மாதிரியே தான் இருக்கு. இப்போ நெட்வொர்க்கோட ஆளுங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை சுத்தி வளைச்சு ப்ரொடெக்ஷனோட ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஸ்வாட் வந்துட்டு அதுங்களை அட்டாக் பண்ண வெளியே வர்றதுக்காக துடிச்சிட்டு இருக்கு. ஹே பேண்டா நிறைய பேர் நிக்கிறாங்க, யாரும் ஒண்ணு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை பிடிச்சி வச்சிட்டு இருக்கான். பட் அந்த ஸ்வாட் வெளியே வர்றதுலேயே நின்னுட்டு இருக்கு. அப்போ அந்த கோஸ்டோட லீடர் நம்ம ஹீரோவை பார்க்கவுமே நம்ம ஹீரோ ரொம்பவும் பவர்ஃபுல்லானவன் புரிஞ்சுக்கிட்டு பயந்து அங்கிருந்து ஓடவும் மற்ற ஸ்பிரிட்ஸும் அங்கிருந்து ஓடிடுது. என்னதான் நடக்குதுன்னு இவங்க யாருக்கும் எதுவோ புரியல. சரி வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த நாள் வந்துட்டு எல்லாருமே அந்த ரோவன்ஸோட கோர் ஏரியாவை ரீச் பண்றாங்க. ஹெவன்லி நெட்வொர்க் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல தான் கேதர் ஆகி இருக்காங்க. எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஹெவன்லி நெட்வொர்க் ஆளு இறந்து போயிட்டாரு, நான் செத்துருவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் சாவ போறேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு வந்து என்ன காப்பாத்தினா. அவ உண்மையிலேயே சும்மா ஹீரோய்க்கா வேற லெவல்ல சண்டை போட்டா. அதுக்கப்புறமா எனக்கு இந்த ஒரு ஸ்வாடவா கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அவ லெவல் ஏவா இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டை போடும்போது அவ அவைக்கனிங்கா இருப்பான்னு நினைக்கிறேன். அது அந்த பொண்ணு தான், அவ பேரு குவாக்வென்ஸ், அவ தான் என்ன காப்பாத்தின அந்த ஒரு கடவுள் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பாக்குறான். நம்ம ஹீரோ அந்த ரோவன்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பாக்குறான். ஆமா அவர் யாருப்பா இவ்வளவு வெப்பன்ஸை வச்சுட்டு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் பாக்குறான். நம்ம ஹீரோ அங்கேயும் போய் அவனோட சேல்ஸ் ஆரம்பிக்கிறான். எல்லாரும் வந்துட்டு வா எங்களுக்காக நீங்க இந்த வெப்பன்ஸை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்து கேட்கவும் இது ஒன்னும் ஓசியில கிடையாது, உன்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் வேல்யூபிளான பொருளை கொடுத்துட்டு எடுத்துக்கோன்னு சொல்லுவோம். எங்களுக்கு எதுக்கு வெப்பன்ஸ் அப்படின்னு அந்த பையன் கேட்கவும் வெப்பன் உன் கையில இருந்தா நீ ரொம்பவும் ப்ரொடெக்டிவா ஃபீல் பண்ணுவா, அது போக ஸ்பிரிட் ஸ்டோன் மாதிரியே உன்னோட லெவலை இன்க்ரீஸ் பண்ண இது யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் போட்டி போட்டு அதை வாங்குறாங்க. லோஷ்போ ஹெவன்லி நெட்வொர்க்கோட லீடர் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு ஒரு பையன் வந்து சொல்றான். இப்போ ஹெவன்லி நெட்வொர்க்கோட லீடர் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக போறான். நம்ம ஹீரோ போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஜொலி ஜொலிக்கிறான். இவனா அப்படின்னு சொல்லி ஷீஃபேவும் அவன் கூட இருக்கிற ஒருத்தனும் பாக்குறான். உடனே ஷீஃபே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு ஹே லோஷ்போ வா இங்க கொஞ்சம், இவன் தான் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட் லோஷ்போ அப்படின்னு அந்த புது லீடர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஹலோ என்னோட பேரு யோட்டாங், நான் ஹெவன்லி நெட்வொர்க் சார்பா இந்த இடத்துக்கு லீடரா வந்திருக்கேன். நீங்க 2 பேர் தான் ரோயன்ஸ்ல வேற லெவல்ல சண்டை போட்டீங்கன்னு கேள்வி, உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு கொஞ்சம் தேவை. அப்புறம் தம்பி அந்த வெப்பன்ஸ் எதுக்கு மேல வைக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ யோட்டாங் போயிட்டு அவன் உடம்புல இருந்து ஒரு ஸ்வாட வெளியே எடுக்கிறான். எவ்வளவு ஆளான்னு பாக்குறதுக்காக அந்த ஸ்வாட உள்ள அனுப்புறான். ஹார்ட் ஷேப்டு ஸ்வாடா பைவன் லெவல் சியா இருப்பான் அப்படின்னு சீஃபே சொல்லுவோம். எல்லாராலையும் ஸ்வாட யூஸ் பண்ண முடியாத நம்ம ஹீரோ கேட்கவும் இதை யூஸ் பண்றதுக்கு அதிக பிளட் லாஸ் ஆகும், எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாத நம்ம சொல்லுவோம். என்னோட ஸ்வாட அவ்வளவு எனர்ஜி எல்லாம் கன்சியூம் பண்ணாதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது 100 மீட்டர் ஆழம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு உள்ள இறங்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. மத்தவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நேட்டிவ் பாயிண்ட் லிஸ்ட் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது சில பேரோட நேம்ல வந்துட்டு ஸ்பை அப்படின்னு போட்டிருக்கு. மொத்தமா 9 ஸ்பை இந்த குரூப்குள்ள இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். பட் ஆனா அது யாரு அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு எக்ஸாக்டா தெரியாது. சரியாவே லீஜோ பாத்துக்குவாரு. ஆமா லீஜோ எங்க போனாருன்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த லீஜோ பல இருக்கு அந்த மரத்தையே தூக்கிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ போய் அவன் முன்னாடி நிக்கவோ ஹே தம்பி நீயா என்ன ரொம்ப ரிச்சா தெரியுது அப்படின்னு அவன் கேட்கவும் நீங்க தான் என்னோட சூப்பரா தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இத்தனை நாளா எங்க போயிட்டீங்க, ஆமா இது என்னது அப்படின்னு சொல்லி யோட்டாங் கேட்கவும் பின்ன என்ன பசிலேயே சாவ சொல்லுதியா, அதுக்கு தான் இதை எடுக்க போயிருந்தேன் அப்படின்னு லீஷன் சொல்றான். அந்த அணில் வந்துட்டு பழத்தை எடுத்ததுக்காக திட்டுது. நம்ம ஹீரோங்க இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ண போகவும் என்ன லோஷ்போ நீயே இதுகிட்ட இருந்து பழத்தை எடுத்திருக்க போல அப்படின்னு லீஷ்வான் கேட்டுட்டு இப்ப எல்லா பழத்தையும் அவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்றான். மாஸ்டர் லீ இத்தனை நாளா எங்க இருந்தீங்க, உங்க கூட இருந்த அந்த 2 பேர் எங்க அப்படின்னு சொல்லி யோட்டாங் கேட்கவும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி மத்தவங்க உயிரை காப்பாத்திருக்காங்க, ஆல்ரெடி நிறைய எனிமீஸை கொண்டுட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றான். பழத்தை சாப்பிடறத பார்த்து அந்த அணில் அழுதுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அதுகிட்ட பழத்தை கொடுக்குறான். உடனே அந்த அணில் நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஜாங்ஷி வந்துட்டு லோஷ்வோ நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் இல்லையே, நான் 4 ஜாம்பிஸை கொண்டு இந்த ஸ்வாட் எடுத்துருக்கேன் தெரியுமா, ஆமா நீ என்ன புதுசா இருக்க அப்படின்னு நம்ம கேட்கவும் நிறைய ஜாம்பிஸை கொண்டு வெப்பன்ஸ் வச்சு சம்பாதிச்சிருக்கேன், இந்த அந்த ஸ்பியர் உனக்கு எதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு அதை ஃப்ரீயா கொடுக்குறான். அந்த பையன் கிட்ட நிறைய வெப்பன் இருக்கு எப்படியாச்சும் வாங்கிட்டு வான்னு சொல்லவும் இப்போ ஒருத்தன் போயிட்டு
நீ லூஸ்வா தானே, உன்னோட அந்த வெப்பன் எனக்கு தந்தேன்னா நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா உனக்கு ஒரு 50,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, அதுக்கு என்ன கேரண்டி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கலாச்சு விட்டுருதான். நெகட்டிவ் பாயிண்ட் நம்ம ஹீரோ காமிக்கும் போது இவன் தான் அந்த ஸ்பை அப்படிங்கிறது தெரியுது. தர முடியாத நம்ம ஹீரோ அவனை கலாச்சு அனுப்பி விட்டுருதான். லேஷாவை பார்த்துட்டு அந்த அணில் அட்டாக் பண்ண போது நம்ம ஹீரோ அதை பிடிச்சி வைக்கிறான். லேஷ்வா இல்லாததுனால தான் டெம்பரவரியா யூட்டன் லீடரா இருந்தான். இப்போ அவன் திரும்ப வந்துட்டதுனால அவனே கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டான். எல்லாரும் கேட்டுக்கோங்க, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு நம்ம எல்லாருமே அந்த ரோவன்ஸ்குள்ள இறங்க போறோம். நல்ல ரெஸ்ட் எடுங்க, நாளைக்குள்ள ப்ராப்ளத்தை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாஸ்டர் லீ, நம்ம கிட்ட எதுவோ பிளான் இல்லையா அப்படின்னு சொல்லி யூட்டன் கேட்குவோம். அதான் சொன்னனே, நாளைக்குள்ள ப்ராப்ளத்தை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோன்னு வீட்டுக்கு வராததுனால அவன் தங்கச்சி சம கோவத்துல இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ ஜாங்ஷுவே அப்படின்னு நம்ம ஹீரோ மேல தூங்கி விழவும், தள்ளி உட்காரா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை தள்ளி வைக்கிறான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ அந்த ஸ்பை எல்லாருமே எந்திரிச்சு போய் அந்த ரோபன்ஸ்குள்ள இறங்கி ஐயா ஃபார்மேஷனை அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்களுமே ஆக்சுவலி ஹெவன்லி நெட்வொர்க்ல இருக்கவங்க தான். இப்போ எல்லாருமே கீழே குதிக்கிறாங்க. கடைசியா ஒருத்தன் குதிக்கிறான். பட் நம்ம ஹீரோ அவனை போய் சொல்லிக்கிறான், ஐயா ஃபார்மேஷன் யாருக்கும் தெரியாம தானே எடுக்க போறீங்க, சரி நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம், எனக்கு 70 உங்களுக்கு 30 இப்படி பிரிச்சுக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த பையன் என்ன இவ்வளவு முட்டாளா இருக்கான், சரி ஓகே கீழே ஆபத்து அதிகமா இருக்கும், அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு சொல்லுவோம். அட ஆமால, நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்காக போறான். இதான் சான்ஸ் நம்ம உள்ள குதிக்கவும் திரும்பவும் நம்ம ஹீரோ குதிச்சிருக்கான். இப்ப மத்த எல்லாருமே கீழே குதிச்சிருந்தாங்க. ஒருத்த மட்டும் காணும் அப்படின்னு அவன் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, சீக்கிரமா ஐயா ஃபார்மேஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க கிளம்புறாங்க. இப்போ அந்த ஸ்பை வந்துட்டு திடீர்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். ஸ்பை நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அசால்ட்டான அவளுதான். இப்போ அந்த ஸ்பை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகவும் நம்ம ஹீரோ வந்துட்டு, அச்சச்சோ எதுக்குடா என்ன அட்டாக் பண்ண வார, இந்த நேரத்துல நீ இங்க எந்திரிச்சு என்ன பண்ற, ஐயா ஃபார்மேஷனை போய் எடுத்துடலான்னு பாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவுமே லேஷ்வாவோட காதுல அது விழுது. ஐயா ஃபார்மேஷனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் மின்னல் வேகத்துல வந்து இவனை அட்டாக் பண்றான். அந்த ஸ்பையோட மூஞ்சியை பிடிச்சு அப்படியே அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டுருதான். நான் நைட்டு தங்கிட்டு காலையில போலான்னு சொன்னதே இந்த மாதிரி ஸ்பையை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் அப்படின்னு லேஜியா சொல்லவும், மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு சொல்லி யோட்டனும் மத்தவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பையை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படியே நைஸா லீஜியும் அங்க இருந்து ஓடிதான். யோட்டன் நமக்குள்ள கலந்துருக்கிற அந்த ஸ்பை யாரெல்லாம் பாரு, இப்படி ஸ்பை இருப்பாங்கன்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சுதான் நான் இப்படி பண்ணேன். அந்த ஸ்பைங்க எல்லாம் அவங்க வழியில போகட்டும், நம்ம வழியில போவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் பண்றதா இருந்தா பிளான ஃபர்ஸ்ட் என்கிட்டயே சொல்லுங்க அப்படின்னு யோட்டன் சொல்லவோ, பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம கிளம்புறான். இப்போ எல்லா மெம்பர்ஸுமே அசம்பிள் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. யோட்டன் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே ஜொலிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். எல்லாருமே தயாரா இருங்க, உங்களை நீங்களே தான் அந்த இடத்துல காப்பாத்திக்கிடணும். மிஸ்டர் லேஷியோ அவர் தான் அங்க இருக்கிறதுலயே எல்லாரோட விடவும் ஸ்ட்ராங்கானவர். அவரை மாதிரி உங்களால சண்டை போட முடியாம இருக்கலாம், ஆனா ஆபத்து வரும்போது அவரே மாதிரி இல்லாம நீங்க உங்க மூளையை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், இவன் பாராட்டுறானா அவமானப்படுத்துறானான்னு லீ யோசிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ தனியா நின்னுட்டு இருக்கமோ லேஷியோ அவங்கிட்ட போயிட்டு, நிறைய வாட்ச கையில வச்சிருக்க, கை வலிக்கலையா, டயர்டா இல்லையான்னு கேட்கவும், டயர்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டயர்டா இருக்குன்னா சொல்ல, என் கையில ஒன்னு தந்துரு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி, பரவாயில்ல நானே போட்டுக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். இங்க பாரு, உன்னை பார்த்தா கொஞ்சம் திறமசாலி மாதிரி தெரியுது, நான் அடுத்த ரோயின்ஸ்க்குலாம் போகும்போது நீ என் கூட வரியா, நீ வச்சிருக்கிற வெப்பன்ஸை விடவும் நெக்ஸ்ட் ரோயின்ஸ்ல வேற லெவல்ல சூப்பரான ஐட்டம்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோ கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். சரி எனக்கு 90% உனக்கு 10% ஓகேவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இது என்ன நியாயம், நீங்க லெவல் பி ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், ஆனா நான் பாருங்க லெவல் இ தான், என்னோட உயிரை பணிய வச்சு நான் அங்க ரிஸ்க் எடுத்து வந்தா எனக்கு நீங்க கம்மியா தான் தருவீங்களா, நான் வீக்கா இருந்துட்டு உங்க கூட வந்தா உங்களை விட நான் தான் அதிக ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி உனக்கு எவ்வளவு வேணாம் அப்படின்னு அவர் கேட்கறாரு. பெருசாலாம் எதுவும் வேணாம், ஜஸ்ட் 50-50 எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்னது 50-50 இதுல நான் தான் அதிகமா வேலை பார்க்கணும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இது ரொம்ப ஓவர் அப்படின்னு லேஷியோ கிளம்புவோம். இந்த தடவை நான் தப்பிச்சிட்டேன், நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்பை என்ன எப்படி கொள்வான்னு யாருக்கு தெரியும், நான் தான் அதிக ரிஸ்க் எடுக்க நம்ம ஹீரோ சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு லேஷியோவும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும், சரி நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கடையிலமா ஒரு கோல்டு செயின் தா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பியிருந்தான். இப்போ அந்த ரோயன்ஸ்குள்ள போறதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. மாஸ்டர் லீ எங்க அப்படின்னு சொல்லி யோட்டன் கேட்கவும், இந்த இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு காமிக்கிறா. யாரும் பயப்படாதீங்க, நம்ம எல்லாராலையும் ஃபர்ஸ்ட் முடியும் அப்படின்னு நம்புங்க, விடாமுயற்சி தான் எப்பவுமே. ஏதோ கமல் நடிச்ச படம் பேர் போட்டு வெற்றின்னு வருமே, விக்ரம் வெற்றி நம்ம சொல்லுவோம். சார் அது விஸ்வரூப வெற்றி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி சரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, எது எப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாரும் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாத ஸ்பீச் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இப்போ ஒரு பொண்ணு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் கீழே இறங்குறதுக்கு ஒரு படி மாதிரி கிரியேட் பண்றா. கீழே வந்துட்டு ஏதோ மேஜிக்கல் வேர்ட்ஸ் மாதிரி இருக்காது, எல்லாமே ஜொலிக்குது. மேல இருந்து பார்க்கும்போது இருட்டா இருந்துச்சு, ஆனா கீழே இவ்வளவு வெளிச்சமா இருக்கா, இது எப்படி மேல இருந்து பார்க்கும்போது தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேய்ங்க கத்துற மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் நிக்கவும், சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே முன்னாடி போறாங்க. இவங்களுக்கு முன்னாடி போன அந்த ஸ்பை எல்லாருமே அந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருமே ரவுண்டா உட்காந்து அதோட லீடர் சென்டர்ல உட்காந்துருக்கான். பார்த்தா எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இங்க இருக்கிற ஸ்பிரிட் இவங்க ஆவியெல்லாம் உறிஞ்சிட்டு அவ்வளவுதான் இவங்க செத்துட்டாங்க, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் லீ கூட்டிட்டு போறான். இவங்க எல்லாரும் இறந்து போனதுல நம்ம ஹீரோக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா
ஒரு வாசல் மாதிரி ஓப்பன் ஆகி திடீர்னு பெருசா வெளிச்சம் வருது. இந்த ரூவன்ஸோட மெயின் ஏரியாக்கு இவங்க வந்துட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் ஐயா ஃபார்மேஷனே இருக்கு. ஏதாச்சும் ட்ராப் இருக்கோ கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சீஃபே சொல்றான். பார்த்தா இவங்க வந்து அந்த கதவு வந்துட்டு அடைச்சிருது. அண்ட் அங்க நிறைய கிறிஸ்டலா இருக்கு. அது எல்லாத்துக்குள்ள இருந்துமே ஆவிங்க மாதிரி ஏதோ ஒண்ணு வருது. இப்போ நிறைய ஸ்பிரிட்ஸ் இவங்க எல்லாருமே சுத்தி வளைக்குது. ஸ்ட்ராங்கா இருக்கவங்க அவங்க கையை வச்சு அதை கொண்டுறாங்க. மத்தவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த ரூவன்ஸ்ல இருந்து கிடைச்ச வெப்பன் இருக்கு. அதை வச்சுட்டு அதை அட்டாக் பண்றாங்க. யாரும் பயப்படாதீங்க, மேஜிக்கல் வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்ணுங்க, இதுங்கெல்லாம் ஈஸியா இறந்து போயிடும் அப்படின்னு சீஃபே சொல்றான். வாங்கடா மோதி பாத்திரலாம், வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரெடியா நின்றுட்டு இருக்கான். கடைசியா ஒரு பேய் நம்ம ஹீரோ கிட்டே வருது. பட் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே பயந்து தெரிச்சு ஓடுது. நான் என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்கானவனா, என்னை பார்த்து பயந்து ஓடுதுங்க, ஆனா நான் என்ன வெட்டியாவா இங்க நிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாகி நம்ம ஹீரோ அதுங்களை தோத்து போய் அட்டாக் பண்றான். அதுங்களை கொல்லவும் நம்ம ஹீரோவோட ஸ்வாட் அதை அப்சர்வ் பண்ணிடுது. இப்ப நம்ம ஹீரோ அதுங்களை தோத்த ஆரம்பிக்கிறான். அதுங்க பயந்து ஓடிட்டு இருக்குங்க. இவன் எவ்வளவு ஸ்ட்ராங் தான்டா அப்படின்னு மத்த எல்லாரும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தனை யாரோ கத்தியால குத்துறாங்க. இறந்து போன அந்த ஸ்பையோட லீடர் இப்ப ஆவி மாதிரி சுத்திட்டு இருக்கான். இறந்து போனவங்களோட மத்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை இவன் கலெக்ட் பண்ணி இவன் இப்ப ஒரு ஆவியா மாறிட்டான். என் சிஸ்டர் யூஸ் பண்ற டெக்னிக் தான், பட் ஆனா இவன் அவ்வளவு பவர்ஃபுல் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். லீஷியாங் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி எல்லா ஆவியை டெஸ்ட்ராய் பண்ணிருந்தான். இந்த ஸ்பை தான் வந்துட்டு இப்ப ஆவியா மாதிரி இவனை கொண்டுட்டா அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க எல்லாருமே சர்க்கிள் ஃபார்மேஷன்ல இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த லீடர் இறந்து போனாலுமே இந்த மாதிரி ஆவியா சுத்து தான் அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு மிஸ்டர் லீக் அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம ஹீரோவோட ஸ்வாட் அவனை லெஃப்ட்ல அட்டாக் பண்ண சொல்லுது. நம்ம ஹீரோவும் அவன் ஸ்பியரை திருப்பு தான் பார்த்தா அந்த ஆவி அங்கதான் நின்னுட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ அடிச்சிருக்கான். லூஸ்வா அவன் எங்க இருக்கான்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சான் லீக் கேட்கவும், நான் ஸ்பியரை சும்மா தான் சுத்திட்டு இருந்தேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மறைக்காத உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. உண்மையிலேயே எனக்கு தெரியாது, இப்போ அதான் அங்க அட்டாக் பண்ணி பாருங்க, இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் அட்டாக் பண்ணா அவன் அங்கதான் இருக்கான். உடனே நம்ம ஹீரோ சும்மா அங்க இங்க அப்படின்னு கையை காமிக்கிறான். பட் மத்த இடத்துல எல்லாம் அவன் இல்ல. லக்கில் தான் நம்ம ஹீரோ அந்த ஆவியை அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு மற்றவங்க இப்போ நினைக்கிறாங்க. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சீஃபே சொல்றான். பார்த்தா இப்போ அங்கே இருக்கிற கதவை ஓப்பன் ஆக்கி நிறைய ஜாம்பிஸ் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கு. அண்ட் சில சோல்ஜர்ஸுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு கிங் மாதிரியான ஒருத்தன் அந்த இடத்துல வரான். என்ன தைரியம் இருந்தா என் இடத்துக்கு வந்திருப்பீங்க, நீங்க கடைசி வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லவும், எங்களுக்குலாம் இங்க இருக்க விருப்பம் இல்ல, வா மோதி பாத்திரலாம், நம்மள யார் ஸ்ட்ராங்குன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவன் கையில இருக்கிறது தான் ஐயா ஃபார்மேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் எப்படியாச்சும் எடுக்க ட்ரை பண்றேன், நீங்க மத்தவங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு இப்ப லேசியா வந்துட்டு ஃபைட்டுக்கு போயிருக்கான். அந்த கிங் ஜாம்பி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் லேசியும் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கான். என்ன தைரியம் இருந்தா என் குதிரையை டெஸ்ட்ராய் பண்ணிருப்ப அப்படின்னு அந்த கிங் ஜாம்பி கத்துறான். என்ன எதிர்த்த நீ செத்த அப்படின்னு சொல்லி அவன் காமெடியா டைலாக் பேசிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு சைடுமே ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ அவன் பாட்டு நின்றுட்டு இருக்கான். எல்லாருமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஜாம்பியும் நம்ம ஹீரோவை தேடி வரலான்னு அவன் ஜாம்பியை தேடி போய் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோக்கு பின்னாடியில இருந்த ஒரு ஜாம்பியை வந்துட்டு ஆரோ வச்சு அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதை கவனிக்கல. பட் கொன் வந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டா. கொன்னுமே வேற லெவல்ல ஃபைட் பண்றா. நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணலான்னு போனா அந்த ஜாம்பி நம்ம ஹீரோவை பார்க்கவுமே பயந்து ஓடிடுது. ஜாம்பி சும்மா பயந்து ஓடுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கேசல்குள்ள கண்டிப்பா ஏதாச்சும் வேல்யூபிளான பொருட்கள் இருக்கும், அதை போய் நான் எடுத்துட்டா நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அவன் பாட்டு கேசல்குள்ள போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ கேசல்குள்ள போனதை யாருமே நோட்டீஸ் பண்ணல. நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஸ்வாட் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. இவன் ஏன் இவ்வளவு எக்ஸைட்டட் ஆகுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஸ்பையோட ஆவியும் அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்கு. இந்த லூஸ்வா கொஞ்ச நாள்ல வாரன்னு சொல்லிட்டு இன்னும் வராம இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனோட தங்கச்சி கத்திட்டு இருக்கா. என்ன என் தங்கச்சி பேசுறது டைரக்டா எனக்கு கேக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஸ்பையோட ஆவி பின்னாடியில இருந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அசால்ட்டா தப்பிச்சு அவனோட ஸ்வாடோட பவரை வச்சுட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அந்த ஆவியை அட்டாக் பண்ணி அதோட பவரை வந்துட்டு இந்த ஸ்வாட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிடுது. அட இது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். வெளியே லேஷுவாவும் ஜாம்பி கிங்கும் வந்துட்டு வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. லேஷுவா போயிட்டு அந்த ஜாம்பியோட கையில இருக்கிற அந்த ஸ்பீரை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றான். உன்கிட்ட இருக்கிறது தானே ஐயா ஃபார்மேஷன், அதை விட்டு இதை நீ தந்துட்டேன்னா நாங்க எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே போயிருவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், டேய் இதை ஏன்டா புடிச்சிட்டு இருக்க விடுறா அப்படின்னு சொல்லி அந்த ஜாம்பி கிங் சொல்லவும், ஐயா ஃபார்மேஷன் இதுதான் எனக்கு தெரியும், நான் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு லேஷியா சொல்லவும், ஜாம்பி கிங் டென்ஷன் ஆகி அவனோட பவர் அன்லீஷ் பண்றான். அவனும் போட்டு குலுக்கி பாக்குறான். பட் லேசியா அதை விடுற மாதிரியே தெரியல. ஃபைட் பண்ண சொன்னா சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி லேசியா பண்றதா அங்க இருக்கிறவன் பாத்துட்டு இருக்கான். மத்த எங்கேயுமே வேல்யூபிளான பொருள் இல்ல, கடைசியா இருக்கிற இடம் இதுதான், இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ உள்ள போறான். நம்ம ஹீரோ கூடவே தான் அவனோட அந்த அணிலும் இருக்கு. ஜாம்பி கிங் கிட்ட லேசியா அடி வாங்கிட்டு நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு மெயின் ஹாலுக்கு போறான். ஸ்டோன்ல செஞ்ச ஸ்டாச்சுஸ் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. நான் வச்சிருக்கிற ஸ்பீரை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அது கையில இருக்கிற ஸ்பீரை பார்க்கவும் பின்னாடி ஏதோ அசைற மாதிரி கேக்குது. திரும்பி பார்த்தா எதுவும் இல்ல. பட் நம்ம ஹீரோக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த அந்த ஸ்டாச்சு நவுண்டு வருது. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி வரவோ டக்கு நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு ஸ்பீர் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறான். அங்க இருக்கிற எல்லா ஸ்டாச்சுவும் நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கவும் நம்ம ஹீரோவோட அந்த ஸ்வாட் வெளியே வருது. அதை பார்க்கவுமே எல்லா சோல்ஜரும் பேக்ல போயிருந்தாங்க. என் ஸ்வாடுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் இதை யூஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட உள்ள வச்சுட்டு அந்த சோல்ஜரே போய் லுக்க விட்டுட்டு இருக்கான். அது பயந்துட்டு இருக்கு. இதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அது கையில இருக்கிற ஸ்பீரை வாங்கவும் அது விடல. என்ன சாரியா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டுறான். சரின்னு அதுவும் கொடுத்துருது. காசு சம்பாதிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இப்ப எல்லார்கிட்டயே போயிட்டு ஸ்பீரை பிடிங்கிட்டு இருக்கான்.
இருக்கான். வெளியே ஃபைட் பண்ணிட்டு இருக்கவங்களால ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியல. லேஷியாவோட உதவி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஷீஃபே சொல்றான். பட் லேஷியா வந்து ஜாம்பி கிங் கூட பிஸியா ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனால அங்க வர முடியல. ஐயா ஃபார்மேஷன் அது கீழே விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ லேஷியா வந்துட்டு ஓடி போய் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பிடிச்சா ஜாம்பி கிங்கும் அதை எடுக்கிறான். நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் ஓடுடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை வருது. நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு ஆளை நிறைய ஜாம்பி சுத்தி வலிக்குதுங்க. அவன் ஸ்வாட் அவன் கையை விட்டு போயிருது. அப்ப குவென் வந்துட்டு செம ஃபாஸ்டா எல்லாத்தையும் கொண்டுருதா. எல்லாத்தையுமே கண்ணு மிக்கிற செகண்ட்ல அவ பண்றா. அவ்வளவு ஃபாஸ்டா அவ மூவ் பண்றா. இது உங்க ஸ்வாட் தானே எடுத்துக்கோங்க அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள போயிட்டு ஜாம்பி கிங் சென்ஸ் பண்றான். இதுக்கு மேலேயே சண்டை போட டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் நிறைய டிராகன்ஸ் மாதிரி இருக்கிறத ரிலீஸ் பண்றான். அது எல்லாமே போயிட்டு லேஜாவை கடிக்குது. இந்த டிராகன் மாதிரி இருக்கிற எல்லாமே அவனை கடிச்சுமே கூட அவன் அந்த ஸ்பியரை விட மாட்டேங்கிறான். இப்ப அந்த டிராகன்ஸ் வச்சு அவனை கட்டி போட்டுட்டு ஜாம்பி கிங் அங்க இருந்து போறான். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலான்னு போகவும் ஜாம்பிஸ் அவனை சுத்தி வளைக்கிறாங்க. பட் லேஜாவே அது எல்லாத்தையும் பிடிச்சி இறங்கிட்டு இப்ப அந்த ஜாம்பி கிங் கூட போய் ஃபைட் பண்றான். ஏன்டா ஸ்பியரை புடுங்கிறதுலயே இருக்கேன்னு ஜாம்பி கிங் கேட்கவும் இது ஐயா ஃபார்மேஷனை விட்டுரு அப்படின்னு அவன் சொல்றான். இங்க குவென் வேற லெவல்ல ஃபைட் பண்ணி ஒரு ஹைட்டான இடத்துல ஏறி போய் உட்கார்தா. லோஷ்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவாவை தேடி பாக்குறா. என்ன இது ஸ்க்ரோல்ல ஏதோ எழுதி இருக்கு, எதுவும் மேஜிக்கல் வேர்ட்ஸா இருக்குமோ, இது என்ன பொட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு போய் அந்த பாக்ஸ் எடுக்க போறான். அப்படிங்கறத அந்த ஜாம்பி கிங் சென்ஸ் பண்ணவும் இந்த நீயா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா உள்ள போறான். ஐயா ஃபார்மேஷன் எடுத்துட்டா இந்த இடம் மறைஞ்சிருக்கணுமே அப்படின்னா இது ஐயா ஃபார்மேஷன் இல்லையா, விட மாட்டேன்டா ஒன்னியா அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். ஜாம்பி கிங் உள்ள வந்து பார்த்துட்டு உங்க ஸ்பியர் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப லேஷியா பின்னாடியே வந்துட்டு இந்த ஜாம்பி கிங் அட்டாக் பண்றான். சோல்ஜர்ஸ் நீங்க அவனை பாத்துக்கோங்க அப்படின்னு இந்த ஜாம்பி கிங் சொல்றான். இது எல்லாமே லெவல் சி, அது போக 10 பேர் இருக்காங்க, என்னால கண்டிப்பா சமாளிக்க முடியாது அப்படின்னு லேஷியா நினைக்கிறான். இப்ப ஜாம்பி கிங் அங்க இருந்து ஃபாஸ்டா ஓடுறான். எல்லாருமே டயர்டாகி அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. இதுக்கு மேல யாராலையுமே ஃபைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சோர்ந்து போய் கிடக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். என்ன தைரியம் இருந்தா மவுண்டன் ரிவர் சீல் இருப்ப அப்படின்னு அந்த ஜாம்பி கிங் கத்துறான். அதுக்குள்ள இருக்கிறது ஓப்பன் ஆகி அது கீழே விழ போகுது. டக்குன்னு நம்ம ஹீரோ அதை பிடிக்கிறதுக்காக போறான். இங்க வெளியே ஜாம்பிஸ் எல்லாம் அவங்கள கொலை பண்றதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை டச் பண்ணவுமே இப்ப டைமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருது. அந்த ரோவன்ஸே இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போக ஆரம்பிச்சு அண்ட் அந்த மறையிற எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த பாக்ஸ் குள்ள போகுது. இப்ப மக்கள் எல்லாருமே அந்த புகை மூட்டை மறையுது அப்படின்னு சொல்லி அங்க பாத்துட்டு இருக்காங்க. பீமங் மவுண்டனுக்கு அவங்க எல்லாருமே இப்ப திரும்ப வராங்க. நல்ல வேளை நம்ம யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி சில பொண்ணுங்கள்லாம் அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கேம்பை ரெடி பண்ணி அடிப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜாங்ஷே மட்டும் நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ எங்க தேடியுமே இல்ல. இப்ப குவென் நம்ம ஹீரோவை தேடி தான் போய்கிட்டு இருக்கா. லேஷியா அங்க இருந்து நைஸா கிளம்பி போகவும் யூட்டன் போயிட்டு எங்க போறீங்க அப்படின்னு கேட்கவும் நான் நெக்ஸ்ட் ரோவனுக்கு போறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். மீடியால இதை பத்தி கேட்காங்க, நம்ம என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்குவான். ஏதாச்சும் சொல்லி சமாளி, கவலைப்படாத, இல்லைன்னா நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த கிளாஸ் லீடர் வந்துட்டு நம்ம ஹீரோ இல்லாததை நினைச்சு வருத்தத்தோடயே இருக்கான். சார் லூஜவை எங்க தெரியும் காணோம் அப்படின்னு சொல்லி ஜாங்ஷியை வந்து சொல்லவும் நீ உயிரோட இருக்கேன்னு சந்தோஷப்பட இறந்து போனவங்களை பத்தி வருத்தப்படாத அப்படின்னு அவர் சொல்றாரு. லூஜுவா ஒரு ஜாம்பி குரூப்பையே தனியாலா நின்று தோக்கடிச்சானா, அது உண்மையான்னு கேட்கவும் ஆமா அவன் தான் எனக்கு இந்த ஆக்சியம் கொடுத்தான், வெப்பன்ஸை வச்சு நிறைய காசெல்லாம் சம்பாதிச்சான், ஐயா பாவம் ஏதோ மான்ஸ்டர் இப்ப அவனை போட்டு தள்ளிட்டு போல அப்படின்னு சொல்லி சில பேர் எடுத்துட்டு இருக்காங்க. லூஷ்வா பாடியை நான் தேடி பாக்குறேன் அப்படின்னு கிளாஸ் லீடர் வருத்தத்தோட சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அங்க என்ட்ரி கொடுக்குறான். எல்லாருமே நம்ம ஹீரோவையே தான் பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு எதுவாகலே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு வந்து கேட்கும் எதுவாகல குவென் தான் நான் ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இங்க கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். என்ன கிளாஸ் லீடர் நான் இல்லன்னு வருத்தப்பட்டீங்க போல, இந்தாங்க சார் என்கிட்ட இருக்கிற பொருள் இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கிறான். நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அந்த பொருளோட வெயிட் தாங்காம டேபிளே உடஞ்சு போகுது. அவ்வளவு வெயிட் நம்ம ஹீரோ அசால்ட்டா தூக்கிட்டு வந்துட்டான். இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறான். அவனோட தங்கச்சிக்கிட்ட இருந்து நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. கீழே சிப்ஸ் பாக்கெட் இருக்கு. இப்ப மேல இருந்து ஒண்ணு வருது. மரத்து மேலதான் அவ நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கையை தூக்கி வந்து கட்டிப்பிடி அப்படின்னு சொன்னா அவ அப்படியே மரத்து மேல இருந்து ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு கிக்கு விடுறா. கோவப்படாத நான் தான் வந்துட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை அவ ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல வேளை உனக்கு எந்த அடியோ படல அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ கட்டி பிடிச்ச அழ ஆரம்பிக்கிறா. சாரி நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் இப்படி நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அவ கோவமா அங்க இருந்து கிளம்புறா. இவங்க ரெண்டு பேருமே இப்ப மெயின் ரோடுக்கு வராங்க. ஹே லூஷியோ, நான் இந்த தடவை அங்க போயிட்டு நிறைய சம்பாதிச்சேன் தெரியுமா, வர வாட்ச் செயின் எக்கச்சக்கமா இருக்கு. அது போக நிறைய எனர்ஜியை நான் அப்சர்வ் பண்ணுவேன். பன்னிக்குட்டியை கொண்டனே அப்போ அப்சர்வ் பண்ண மாதிரி என் மேஜிக் ஸ்வாட் நிறைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுச்சு. பட் அது பெரிய விஷயம் இல்ல, நாளைக்கு நீ ஆசைப்பட்டபடி நான் உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். நிஜமாவா அப்படின்னு நம்ம கேட்கறா. ப்ராமிஸா அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்றான். நான் ஃபைனலா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு இப்ப அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவன் பாட்டு போயிட்டு இருக்கவா அவர் கூப்பிடுறாரு. ஒரு வழியா திரும்ப வந்துட்ட, நீ பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, சோ பிராக்டிஸ் நாளையில இருந்து பண்ணுவான் அப்படின்னு அவர் சொல்லுவோம். நான் அங்க போயிருந்தாலுமே அங்கேயும் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க
அது ரொம்பவே டேஞ்சரஸா இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அடி எதுவும் பட்டிருக்கான்னு அவர் கேட்கவும், இல்ல சின்ன ஸ்கிராச் கூட என் மேல இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் இல்லாத நேரம் என் தங்கச்சியை பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், இவ எப்பவும் ஒன்னிவே தான் தேடிட்டு இருந்தா, உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் மலைக்கு போய்கிட்டே தான் இருந்தா, இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இவர் அவளை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தாரு. சொல்லப்போனா உன் தங்கச்சி இவரும் 2 பேருமே உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. என் தங்கச்சி என்ன ரொம்பவும் மிஸ் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ பிடிச்ச அந்த லெவல் டியால வெளியே கொண்டு வா நம்ம ஹீரோ சொல்லுவான். அவளும் கொண்டு வரா. ரோவன்ஸ்ல நிறைய பேய்களோட அந்த எனர்ஜியை நம்ம ஹீரோவோட ஸ்வாட் அப்சர்வ் பண்ணிருக்கோம். அதை நம்ம ஹீரோ இப்ப வெளியே எடுக்கிறான். பண்ணிய கொள்ளும்போது என் ஸ்வாட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுச்சுல, அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த பிளாக் கலர். இது அங்க இருக்கிற ஸ்பிரிட் நான் கொண்டதுல என் ஸ்வாட் நிறைய எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இன்னொன்னு ஏன் கலரா இருக்குன்னு வா கேட்கவும், அங்க இருந்த ஸ்பை கோஸ்டா மாறினதுக்கு அப்புறம் அவனை கொள்ளும் போது இருந்த எனர்ஜி தான் இது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் நார்மல் எனர்ஜியை கொடுத்து இவன் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிறான்னு பாப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதை சாப்பிட்டு கொடுக்குறாங்க. அவனும் அதை சாப்பிட்டுட்டு உட்காந்து கெட்ட புக்கான்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏடா என் பண்ணியை கொண்டுட்டா இவன் இப்ப கெட்ட புக்கான்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம தங்கச்சி டென்ஷன் ஆகும். ஒருவேளை இது அந்த பவரோட சைடு எஃபெக்டோ என்னமோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அவ்வளவு அதை உள்ள அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிடுதா, ஒன்றை கொடுக்க ஒன்னொன்னு இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுவாச்சும் ஒரு பிள்ளையா இருக்குமா அவ கேட்கறா. நம்ம ஹீரோ அந்த ஃப்ரூட்டை கொடுக்குறான். அவ சாப்பிட்றத அந்த அணில் பார்த்துட்டு அவளை திட்டிட்டு இருக்கு. அதான் இது ரொம்ப கியூட்டா இருக்கே, எனக்காகவா கொண்டு வந்து கேட்கறா. ஆமா இது நீங்க வச்சுக்கோ, இது ரொம்ப இன்டெலிஜென்ட் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு குண்டு பையான்னு பேர் வைக்கலாம், உனக்கு இந்த பேர் பிடிக்கலையா அப்படின்னா எங்க ஃபேமிலி நேமான லிட்டில் லோ இதுதான் அவன் பேரு, இந்த சிப்ஸ் அப்படின்னு அவ கொடுக்கவும் அனிலுக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்ப அந்த சிப்ஸ் பாக்கெட் அவ பிடிங்க வச்சுட்டு நான் எது சொன்னாலும் நீ கேட்கணும் சரியான்னு சொல்லுவான். அதுவும் சரின்னு ஓகே சொல்லுது. ஒரு சிப்ஸ் தின்னதுக்கே அது அதுக்குள்ள ஒபீடியன்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். மவுண்டைன் ரிவர் சீலா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ரோயின்ஸ்ல இருந்து எடுத்து செக் பண்ணி பாக்குறான். அவனோட சோல் அதுக்குள்ள அனுப்பவும் இவனோட சிட்டிக்கு வெளியே நம்ம ஹீரோ பறந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோட கண்ணுக்கு ஆரா எல்லாமே தெரியுது. அப்படின்னா அந்த ஆரா எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இதை நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்கு அடியிலேயே ஏதோ இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ சோல் அனுப்பி பாக்குறான். ரோவன்ஸ்ல கிடைச்ச அந்த ஸ்பீர் எல்லாம் அங்க இருக்கு. அட இதுக்குள்ள நான் எதனாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கதவு இருக்கு. நம்ம ஹீரோல அதை ரொம்ப ஓபன் பண்ண முடியல, பட் லைட்டா ஓபன் பண்றா. உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த ரோவன்ஸ்ல இருந்த அந்த பில்டிங் எல்லாமே இப்ப நம்ம ஹீரோட அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. அந்த பில்டிங்ஸையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானா என்னால அந்த கதவை திறக்க முடியும். சரி ஸ்ட்ராங்கா மாறுதேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லோஜ்வோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி சவுண்ட் கேக்குது. என்னோட சோலை இதுக்குள்ள அனுப்பி பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ திரும்பவும் என்ன விட்டு போயிட்டியோ நான் பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு அவ சொல்றா. இதுதான் நம்ம வீடு, இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன். நாளைக்கு நம்ம புது ஃப்ரிட்ஜோ டிவியோ வாங்கலாம் சரியா, அது போக பேலன்ஸ் இருக்கிற காசுல நீ ஆசைப்பட்டதை வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க லைஃப் இப்போ ஹாப்பியா போகுது. இப்போ அந்த ஹெவன்லி நெட்வொர்க்கை காமிக்கிறாங்க. லேசியோ சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்பையோட லீடர் தான் வந்துட்டு ஃபார்மேஷன் ஐயா எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவன் ஒரு கோஸ்டா மாறி இருக்கான். அப்புறமா அந்த ஜாம்பி கிங் கடைசியா அதை எடுக்காத அப்படின்னு இதை கத்திக்கிட்டே போனானா அப்படின்னு ஷீஜின்னு சொல்லவும், மவுண்டைன் ரிவர் சீல் அது வாங்க இல்லாம தான் இருந்திருக்கு. பட் ஃபார்மேஷன் ஐயா கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு மீட்டிங் சொல்றான். நான் என்னோட ஆளுங்களை சிட்டிக்குள்ள விட்டுருக்கேன். ஆரா எனர்ஜி ஃப்ளோல ஏதாச்சும் சேஞ்ச் ஆச்சுன்னா அவங்களை எனக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதை வச்சு நம்ம அதை யார் எடுத்தான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஷீஜிங் சொல்றான். வேற ஏதாச்சும் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு மீட்டிங் கேட்கவும், அந்த ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லயே 2 பேர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தன் வந்துட்டு அவேக்னிங் இருக்கான், பட் லெவல் E தான், ஸோ ஆவரேஜ் தான். பட் இன்னொரு பொண்ணு அவள் லெவல் 7 இருக்கா, நிறைய ஜாம்பிஸை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மீட்டிங் வந்து குவென்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். நார்த்தன் கார்ட்ஸ், ஈஸ்டர்ன் கார்ட்ஸ், ஃபவுண்டேஷன் அண்ட் நெட்வொர்க் எல்லாருமே இதுல கலந்துக்கிடுவாங்க. இப்போ இது ஒரு பெரிய வாரா மாறப்போகுது. நெக்ஸ்ட் ரிவென்ஸ் ஓப்பன் ஆகும்போது நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு மீட்டிங் சொல்றான். இப்போ அப்படியே அங்க பனிப்பொழி ஆரம்பிச்சு அண்ட் ஃபயர் ஒர்க் ஷோ நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவா அவன் தங்கச்சியை வெளியே இருந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம உள்ள போய் டிவி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். நம்ம ஹீரோ அண்ட் அவனோட தங்கச்சியோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். இந்த அனிமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் guys.